வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபுல் கோர்ஸ் தமிழ். இது எபிசோட் 2. நாம் இன்றைக்கு ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக் கொண்டு பார்த்து தான் இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறோம். எபிசோட் 1ல் வந்து நாம் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன, பிஎஸ் கோட் எப்படி செட்டப் பண்ணுறது எல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி அந்த எபிசோடில் வந்து பார்க்கவில்லைன்னா வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, முதல்ல அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு டாபிக் வந்து வேரியபிள்ஸ். இந்த எபிசோடில் நாம் கற்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்னா என்ன, அதில் வேரியபிள் என்ன டைப் இருக்குது, வார் லெட் கான்ஸ்ட் என்ன வித்தியாசம், அதே மாதிரி வேரியபிளுக்கு எப்படி பெயர் வைக்கிறது, அதுக்கான ரூல்ஸ், அடுத்து ஸ்கோப்புண்டா என்ன என்று பேசிக்காக வந்து நாங்கள் இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரெடியா, லெட்ஸ் கோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சு கொள்வோம் இந்த வேரியபிள் என்ன. ஒரு எளிய உதாரணம் ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதலாவது நீங்கள் ஸ்கூலில் ஒரு பாக்ஸ் வாங்குறீங்க. அதில் வந்து நீங்கள் பென்சிலை போட்டு வைக்கிறீங்க. அந்த பாக்ஸுக்கு நீங்கள் ஒரு பேர் வைக்கிறீங்க வந்து பென்சில் பாக்ஸ்னு சொல்லி. நாளைக்கு நீங்கள் அந்த பென்சில் பாக்ஸை எடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? அதை வந்து பென்சில் பாக்ஸ்ன்னு சொன்னால் போதும். அப்போ என்ன சொல்லுவீங்க? அதை வந்து பென்சில் பாக்ஸ்னு சொல்லுவீங்க. பென்சிலை உள்ள போட்டு வைக்கிறதால நீங்கள் சொல்லுவீங்க பென்சில் பாக்ஸ்னு சொல்லி. ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து வேரியபிள் அதே மாதிரி தான். இப்போ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ஒரு பாக்ஸ் தான் வந்து இந்த வேரியபிள். இதை மட்டும் படிவா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவும் இருக்கு, அதை ஸ்டோர் பண்ண போறீங்க ஒரு இடத்துல. அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ற ஒரு பாக்ஸ் தான் வந்து இந்த வேரியபிள். அந்த பாக்ஸுக்கு நாங்கள் ஒரு பேர் கொடுக்குறோம். அதை பயன்படுத்தி டேட்டா வந்து எடுக்கலாம், மாற்றலாம். அந்த நாங்கள் பாக்ஸுக்கு கொடுக்குற பேரை தான் சொல்லுவோம் வேரியபிள் நேம்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து வாங்க லைவா நாங்கள் கோட் பண்ணி பார்ப்போம் இந்த வேரியபிள்னா என்னன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். அதுக்கு முதல்ல எங்களோட இந்த செட்டப்பை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். முதலாவது வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்வோம். இது விஎஸ் கோட் விண்டோ. அதுக்கு வந்து ஃபைலுக்குள்ள வியூக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. வியூக்குள்ள அப்பியரன்ஸ் நீங்களும் உங்கள்கிட்ட மாதிரி இந்த சைஸை, அதாவது இந்த விண்டோட விஎஸ் கோட் விண்டோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ண கொள்ளக்கூடிய இருக்கும். இந்த ஃபைலை கிளிக் பண்ணி வியூஸுக்குள்ளே போனீங்கன்னா அப்பியரன்ஸ் இருக்கும். அப்பியரன்ஸுக்கு லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்கும். நாங்கள் இப்போ ஜூம் அவுட் கொடுத்தோம்னா சின்னனாகும். அதே மாதிரி ஃபைலுக்கு போய் சாரி வியூக்கு போய் அப்பியரன்ஸுக்கு போய் இந்த ஜூமிங். ஓகே, ஜூமிங். ஓகே, எங்களுக்கு இது காணும் நினைக்கிறேன். ஓகே, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்வோம். வியூக்குள்ளே அப்பியரன்ஸ்க்குள்ளே ஜூமிங். ஓகே, எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நல்லா தெரியும். ஓகே, அடுத்தது வந்து எங்களோட அவுட்புட். நாங்கள் இதில் கோடிங் எழுதுனோம்னா எங்களோட அவுட்புட்டை பார்க்கணும் தானே. அதுக்கு வந்து எங்களோட விண்டோ வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இதை ஃபுல்லாக வச்சுக்கொள்வோம். அதுக்கு முதல் வந்து எங்களோட index.html பேஜ் இருக்குது தானே. எங்களோட பேஜ்லாம் வந்து இந்த அவுட்புட் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி நாங்கள் ஏற்கனவே நேற்று இந்த செஞ்சு வச்ச இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு ஓப்பன் வித் லைவ் சர்வர், அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்வோம். ஓகே, எங்களோட பேஜ் நேற்று செஞ்ச இந்த பேஜ் கிரியேட் வந்துட்டு அதில் வந்து என்ன செய்யுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த இன்ஸ்பெக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. அதுக்கு போய் பாரு. இப்போ அதுக்கு போகணும் வந்து எங்களோட இந்த இன்ஸ்பெக்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் போய் என்ன செய்யுங்கன்னா இந்த கொன்சோலை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கொன்சோலை கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்க, இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு நான் வடிவம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஜூம் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த ரைட் கார்னரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 3 புள்ளி இருக்கு, 3 டோட். கஸ்டமைஸ் அண்ட் கண்ட்ரோல் டெவ் டூல்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அதில் வந்து இந்த முதலாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. என்ன அன்லாக் இன்டு செப்பரேட் விண்டோ. அதில் 3 ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் இடது பக்கம் வந்து இந்த இன்ஸ்பெக்ட் விண்டோ கொண்டு வரலாம், அதே மாதிரி கீழே கொண்டு வரலாம், அதாவது பொட்டமில் கொண்டு வரலாம், அதே மாதிரி ரைட் சைட் வந்து கொண்டு வரலாம். நீங்கள் வந்து இந்த ஃபுல்லாக நாங்கள் கொண்டு வருவோம். ஏன்னா இன்றைக்கு செய்கிற எல்லா கோடிங் அவுட்புட்டும் வந்து இந்த ஃபுல் விண்டோ, அதாவது அன்லாக் இன்டு செப்பரேட் விண்டோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் விண்டோ வந்து இந்த தனியாக வந்து ஒரு இது வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி அழகாக வந்து செட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இதில் வந்து மேலே போனீங்கன்னா இதில் வந்து செட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு வடிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கொள்வோம். எங்களோட வெப் பேஜ் வந்து மினிமைஸ் பண்ணிக்கொள்வோம். அது சேர்த்து ஜால் பக்கம் இடது பக்கம் வந்து எங்களோட விஎஸ் கோடை வந்து கொண்டு வந்து கொள்வோம். ஓகே ஓகே, இப்போ நீட்டாக வந்து செட்டப் ஆகிட்டு ஓகே, இதையும் வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொள்வோம். ஓகே ஓகே, இப்போ வந்து நான் எங்களோட அவுட்புட்டை வந்து லைவாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே,
ஓகே. இப்போ செட் பண்ணியாச்சு. முதலாவது வந்து இப்போ நாங்க நேற்று செஞ்ச கோட் இருக்கு தான் எங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு வந்து கொள்ளும். இது கொஞ்சம் ஃபைல் ஓவரா வந்து ஜூம் ஆகிட்டு போல கொஞ்சம் ஜூமை வந்து கொஞ்சம் குறைச்சு கொள்ளும். வியூக்குள்ள அப்பியரன்ஸுக்குள்ள ஜூம் அவுட். ஓகே. இது வந்து காணுமாங்க. ஓகே. இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு தான் போய் கொள்வோம். ஜாவாஸ்கிரிப்டில் போய் நாங்கள் நேற்று நாங்கள் செஞ்ச கோட் எல்லாம் இருக்குது. அதை வந்து கண்ட்ரோலோட ஸ்லாஷ் போட்டு செலக்ட் பண்ணி வந்து அதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் கீழே வந்து புது கோட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே. நாங்கள் வந்து அதுக்கு கமெண்ட் கொடுத்து வேரியபிள்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். ஓகே. வேரியபிள்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே. அதில் முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த வேரியபிளோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிளோட டைப் வந்து லெட் வேரியபிளோட நேம் வந்து ஸ்டூடெண்ட் நேம். ஓகே. ஸ்டூடெண்ட் நேம். ஓகே. ஸ்டூடெண்ட் நேம் வந்து நாங்கள் ஓகே ஜோன்டோ. ஓகே. ரவின்னு வச்சுக்கொள்வோம். ஓகே சரி ஜோனுண்டே இருக்கணும். ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஜோன்னு வச்சுக்கொள்வோம். ஓகே. ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஜோன். அப்போ முதலாவது வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட் நேம் ஜோன். ஓகே. அடுத்த இன்னொரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். லெட் ஏஜ். ஓகே. ஏஜ் ஈக்குவல் 25. ஓகே. ஏஜ் ஈக்குவல் 25. அடுத்த வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். லெட் ஏஜ் ஈக்குவல் 25. ஓகே. அடுத்த இன்னொரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். லெட் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் ட்ரூ. ஓகே. இப்போ அடுத்த ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். முதலாவது வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஸ்டூடெண்ட் நேம்னு சொல்லி ஒரு வேரியபிள். அதில் கொண்டே ஜோனுன்ற பேரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். அதே மாதிரி அப்புறம் ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். அதுக்கு போய் இந்த 25 இந்த நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். அதாவது அவர் ஏஜை வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். அதே மாதிரி லெட்னு சொல்லி அடுத்த இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். அதோட நேம் வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள். அது வந்து அதுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிடும். அதாவது இந்த பூலியன் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து ட்ரூவை கொண்டு அதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஓகே. உங்களுக்கு தெரியும் இந்த வேரியபிள்ன்றது வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ். இப்போ நீங்கள் பெருசாக இதை பற்றியெல்லாம் ஓவராலாம் யோசிக்காதீங்க. நாங்கள் போக போக ஒவ்வொன்றையும் பற்றி ஆழமாக தெளிவாக உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி பார்ப்போம். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த வேரியபிள் நேம் அதாவது இந்த ஸ்டூடெண்ட் நேம் ஏஜ் ஸ்டூடெண்ட் இதெல்லாம் வந்து எங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பாக்ஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. அடுத்து நாங்கள் இன்னொரு கோடிங் ஒன்று செய்வோம். எல்லாம் செஞ்சு போட்டு நாங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது இந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் வந்து எங்களோட ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் console.log. ஓகே. console டாட் இது ஆட்டோ சஜஷன்லேயே வந்து காட்டுது. நாங்கள் வந்து டைப் பண்ணி கொடுவோம். console.log டபுள் கோட்ஸுக்குள்ள டபுள் பிரேக்கெட்டுக்குள்ள டபுள் கோட்ஸ்க்கு முதலாவது வந்து ஸ்டூடெண்ட் நேம் வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். இல்லை டபுள் கோட்ஸ். ஓகே. எஸ்டி. ஓகே இது வேணும். இப்போ நாங்கள் இதை மட்டும் எங்கள் வேரியபிளை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸ்டூடெண்ட் நேம். ஓகே. என்ன எரர் காட்டுது பார்த்தீங்கன்னா தெரியுமே நாங்கள் செமிகோலன் வைக்கல. ஸோ எரர் காட்டுது. ஓகே. செமிகோலன் வச்சுக்கொள்வோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஓட்டோ சஜஷனில் காட்டுது. அதை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே. console.logக்குள்ளே வந்து முதலாவது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். console.log அதில் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட் நேம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்தது வந்து எங்களோட ஏஜை பிரிண்ட் பண்ணுவோம். ஏஜ் சாரி console dot எங்களோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தானே வந்து எங்களுக்கு இது பண்ணலாம். ஓகே. console.log அதுக்குள்ள வந்து ஏஜ். ஓகே. ஏஜை வந்து நாங்கள் எங்களோட இதுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரும். அடுத்தது வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்டை வந்து நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ console.log அதுக்கு வந்து டபுள் பிரேக்கெட்ஸ் அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே ஸ்டூடெண்ட் நேம்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஏஜ்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி ஸ்டூடெண்டோட வேரியபிள் கிரியேட் பண்ணோம். அதுக்கு பிறகு எங்களோட இந்த ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் console.log அதை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் நேம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஏஜை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போ உங்களுக்கு பாருங்க ஸ்டூடெண்ட் இந்த பாருங்க ஸ்டூடெண்ட் நேம் இந்த பாக்ஸுக்குள்ள வந்து ரவி இருக்கு பாருங்க உங்களுக்கு வலது பக்கம் பார்த்தாலே தெரியும் பாருங்க முதலாவது ஜோன் இருக்கு பாருங்க இந்த கொன்சோல் பக்கத்தை வந்து நாங்கள் கமெண்ட் பண்ணி என்னென்ன ஆன்சர் வரும்னு சொல்லி அதையும் வந்து டபுள் ஸ்லாஷ் கமெண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கணும் ஜோன் முதலாவது. ஓகே, அடுத்ததுக்கு வந்து என்ன அவுட்புட் வரும்? அடுத்தது வந்து ஸ்லாஷ் ஏஜ் ஏஜ் என்ன வரும்? ஸ்லாஷ் ஏஜுக்கு வந்து 25. ஓகே, அடுத்ததில் என்ன வரும்? ஸ்டூடெண்ட் வந்து என்ன வரும்? ட்ரூ. ஓகே, இதான் வந்து அவுட்புட்டாக வரும். ஓகே பாருங்க, அப்போ வலது பக்கம் பாருங்க முதலாவது ஜோன் வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு, அதே மாதிரி 25 வந்திருக்கு, அதே மாதிரி வந்து ட்ரூ. நான் பக்கத்தில் இருந்தாலும் கொடுத்துருக்கோம். இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுத்து இதை வந்து ஜாவாஸ்கிரிப்டை கொமெண்ட் சொல்லுவோம். இது வந்து நாங்கள் இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுத்த இந்த கொமெண்டாக நாங்கள் கொடுக்குற ஒரு இதையும் வந்து என்ன சொல்கிற ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது, அந்த கோட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அதில் பற்றி ஒவ்வொரு யோசிக்காதீங்க. இப்போ நாங்கள் இந்த இது என்ன சொல் இந்த இதுக்கு இப்போ இந்த வேரியபிளை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சொல்ல ஸ்டூடெண்ட் நேம்னு இந்த பாக்ஸுக்குள்ள வந்து நான் வந்து முதலாவது இந்த ஜோனுண்ட பேரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து இங்கால எங்களோட கன்சோலுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஜோன் சொல்லி முதலாவது பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி அடுத்தது பாருங்க எங்களோட ஏஜை வந்து நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், ஏஜை வந்து இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். என்ன 25 சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் எங்களோட ஏஜ். அதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கால கன்சோலுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு 25 சொல்லி. அதே மாதிரி அங்கே அடுத்தது பாருங்க எங்களோட ஸ்டூடெண்டா அதாவது அவர் ஸ்டூடெண்ட் ஆண்டு வந்து செக் பண்ணியிருக்கோம். அது வந்து என்ன அதுக்கு வந்து ட்ரூன்ற இந்த வேரியபிள் இந்த பூலியன் வேரியபிளை கொண்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் அந்த என்னென்ன டேட்டா டைப் அதுகள்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அங்கே வர அடுத்த கிளாஸ்களை பார்ப்போம். அது நிறைய டைப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வேரியபிளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ட்ரூன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் வந்து இங்கால பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த console டாட் லொக்கு யூஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்கோம், அதை வந்து நாங்கள் எங்கட இந்த console விண்டோவில் வந்து என்ன இந்த console டாட் லொக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த console வந்து இந்த டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணி காட்டு. ஸோ அதான் இந்த console டாட் லொக். ஓகே, அதான் வந்து இங்கே எங்களை ஷோ ஆகி காட்டுது. ஓகே, இப்போ நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி, இந்த வேரியபிளில் டேட்டாவை சேஞ்ச் பண்ணலாமா, அதாவது மாற்றலாமா? இப்போ நாங்கள் முதலாவது பார்த்துனாங்க வேரியபிள் இருந்தால் ஒரு பாக்ஸ்னு பார்த்துனாங்க, அதுக்கு வந்து எங்களோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை மட்டும் இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி எங்களோட இந்த ஜாவாஸ்கிரிப்டோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது console டாட் log இதை யூஸ் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே, இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வேரியபிள் இருக்க டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணலாமான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ ஒரு அடுத்த ஒரு உதாரணம் வந்து பார்ப்போம். அதுக்கு மேலே என்ன செய்வோம்னா இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா கமெண்ட் பண்ணுவோம். கண்ட்ரோலோட ஸ்லாஷ். ஓகே, எல்லாம் வந்து கமெண்ட் ஆயிட்டு கமெண்ட் பண்ணிட்டு நாங்கள் கீழே வருவோம். கீழே வந்து நாங்கள் ஒரு புது கோடு வந்து எழுத போகிறோம். ஓகே, அதில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். வேரியபிளுக்கு வந்து என்ன பேர் வைப்போம்? ஓகே, லெட் ஸ்கோர்னு சொல்லி ஒரு வேரியபிள் எஸ்சி. ஓகே, லெட் ஸ்கோர். ஓகே, நாங்கள் 50 வச்சுக்கொள்வோம். சரியா, எங்களோட ஸ்கோர் வந்து 50 இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து இதை வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, console டாட் log தெரியுமே என்ன பிரிண்ட் பண்ணுறது, console டாட் logக்குள்ளே உங்களோட டபுள் கோட்ஸுக்குள்ளே எங்களோட ஸ்கோரை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கோரை வந்து டைப் பண்ணுவோம். ஓகே, ஸ்கோர். ஓகே, எங்களோட ஸ்கோர் வந்து 50, அதையும் வந்து கமெண்டில் கொடுத்துருவோம். ஓகே, அடுத்த லைன் திருப்பி ஒரு ஸ்கோர் வந்து அதே ஸ்கோரை வந்து திருப்பி டைப் பண்ணுவோம், வேரியபிள் நேம் கொடுக்காம. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், எங்கள்கிட்ட அந்த வேரியபிளில் கொடுத்துருக்க வெளியே வந்து சேஞ்ச் பண்ணலாமா, அதை வந்து நான் பார்க்க போகிறேன். ஸோ அந்த வேரியபிள் நேம் வந்து திருப்பியும் கொடுப்போம். ஓகே, வேரியபிள் நேம் வந்து ஸ்கோர். ஓகே, ஸ்கோர். அதில் வந்து ஓகே நாங்கள் 75 கொடுப்போம், 75 வைப்போம். அவன் என்ன செஞ்சிட்டோம் இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து சரி கமெண்டில் பக்கத்தில் கொடுப்போம் சேஞ்சுன்னு சொல்லி நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ டபுள் ஸ்லாஷ் சிஹெச். ஓகே, சேஞ்ச் த வேரியபிள் ஸ்கோர் கொடுப்போம். ஓகே, அப்போ என்ன இந்த வேரியபிளோட ஸ்கோர் முதலாவது வந்து அதில் வந்து என்ன இருந்தது 50 இருந்தது. இப்போ நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணிட்டோம் வந்து 75ன்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அதை திரும்ப வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே இந்த லெட் ஸ்கோர் 50 அந்த வேரியபிளுக்குள்ள வந்து நாங்கள் 50 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்புறம் console டாட் logன்னு சொல்லி அதை அந்த ஸ்கோரை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். பிரிண்ட் பண்ண தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வலது பக்கம் எங்களோட அவுட்புட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் 50ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து அதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்கோம்,
எங்களோட வேரியபிளை வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம் பாருங்க. ஸ்கோர் ஈக்குவல் 75ன்னு சொல்லி வேரியபிள் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அடுத்த நெக்ஸ்ட் லைனில் வந்து இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, console டாட் log. ஓகே, console டாட் console டாட் log. ஓகே, அதுக்கு வந்து 75 console டாட் log ஸ்கோர் வந்து எங்களோட வேரியபிள் நேம் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து என்ன 75 வரணும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வேரியபிள் வந்து டேட்டா சேஞ்ச் பண்ணலாம் இல்லையான்னு தெரியும் உங்களுக்கு. என்ன முதலாவது ஸ்கோருன்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து 50 வெளியே வந்து ஸ்டோர் பண்ணோம். திருப்பி அதே வேரியபிளில், அதாவது அந்த ஸ்கோருண்டு அதே வேரியபிள் நேமில் வந்து என்ன செஞ்சுருக்கோம், 75 வேரியபிளை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன 75 வந்து அதுக்குள்ள அட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், 75 வேல்யூவை வந்து நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், அதுக்கு கொண்டே அட் பண்ணியிருக்கோம். அதே பிறகு அந்த ரெண்டாவது சேஞ்ச் பண்ண பிறகு அதையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ தெரியும் என்ன, முதலாவது வந்து அந்த ஸ்கோருக்கு வந்து 50 வேல்யூ இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 75 வந்து சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ வேரியபிளை டேட்டா வந்து நாங்கள் என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணலாம். அதால தான் நாங்கள் வந்து இதை சொல்கிறோம் வந்து வேரியபிள். அதில் இருக்க, அதாவது அந்த வேரியபிள் நேம், வேரியபிளுக்குள்ளே இருக்க டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறதால தான் வந்து அதுக்கு பேரே வந்து வேரியபிள் என்று நாங்கள் வந்து சொல்லுவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து இப்போ ஒரு மிக முக்கியமான பார்ட் வந்து வருது. இது ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து 3 கீவேர்ட் வந்து சூஸ் பண்ணுவோம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா வார், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லெட், மூன்றாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் கான்ஸ்டன்ட் சொல்லி சொல்லுவோம். இந்த மூன்றும் என்ன, எப்போது, எதை பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் இப்போ வந்து பார்ப்போம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து முதல்ல பார்ப்போம் இந்த வார் சம்மந்தமாக பார்ப்போம். வார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு பழைய முறை, அதாவது ஒரு பழைய வேரியபிள் டைப்னு சொல்லலாம். இது வந்து எப்போ கிரியேட் ஆச்சுன்னா 2015க்கு முன்னுக்கு தான் வந்து கூடுதல் நாங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நிறைய அதுக்கு பிறகு வந்த புது புது வேரியபிள் டைப்புகள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வாரை பற்றி பார்ப்போம். நாங்கள் முதலாவது நாங்கள் கோடிங் எழுதி இதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முதல் நாங்கள் வந்து எங்களோட பழைய கோடிங் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்வோம். கண்ட்ரோலோட ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா வந்து எங்களோட பழைய வேரியபிள்லாம் வந்து கமெண்ட் ஆயிரும். ஓகே, நாங்கள் புது கோட் எழுதுவோம். என்ன சரி, நாங்கள் அதுக்கு வந்து டபுள் ஸ்லாஷ் போட்டு என்ன ஹெடிங் வச்சுக்கொள்வோம், டைப்ஸ் ஆஃப் வேரியபிள். ஓகே, டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் கீவேர்டுன்னு வச்சுக்கொள்வோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் கீவேர்ட்ஸ். ஓகே, இப்போ நாங்கள் வந்து அதில் 3 வந்து என்ன கொண்டு வந்து வார், மற்றது வந்து லெட், மற்றது கான்ஸ்டன்ட் நாங்கள் பார்த்தோமே. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன கோடு ஒன்று எழுதுவோம். வார், அதாவது ஒரு பழைய கீவேர்ட் முறையை யூஸ் பண்ணி ஒரு சின்ன கோடு ஒன்று எழுதுவோம். ஓகே, அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களோட கீவேர்ட் வந்து முதலாவது வந்து எங்களோட அந்த வேரியபிள் நேமோட டைப் வந்து வார். ஸோ முதல்ல டைப் பண்ணி கொடுவோம் வார். ஈக்குவல் என்ன கொடுப்போம், ஓகே சிட்டி ஈக்குவல் என்ன கொடுப்போம், டபுள் கோட்ஸுக்கு வந்து நாங்கள் சரி கொழும்பு கொடுத்துக்கொள்வோம். CO ஓகே கொழும்பு. ஓகே, அப்போ என்ன, இந்த சிட்டி இந்த வேரியபிளுக்கு வந்து நாங்கள் கொழும்பை கொண்டே ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து அடுத்த நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். என்ன console டாட் log. ஓகே, console logக்குள்ளே சிட்டியை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, என்ன console டாட் log, அதுக்கு வந்து சிட்டியை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டில் வந்து என்ன அவுட்புட் வருது வந்து தெரியும். என்ன இப்போ நீங்கள் ரைட் சைடு இருக்கிற எங்களோட அவுட்புட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கொழும்புன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கு. அப்போ என்ன நாங்கள் வந்து இந்த சிட்டிக்குள்ளே கொழும்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். கொழும்புண்ட இந்த ஸ்ட்ரிங், அதாவது கொழும்புண்ட வேர்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சிட்டின்ற பாக்ஸுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே பார்த்துனாங்க இந்த வேரியபிள் வந்து ஒரு பாக்ஸாக வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே கொழும்பை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் லைனில் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அந்த வேரியபிள் நேமை. அது வந்து இப்போ எங்களுக்கு ரைட் சைட் அவுட்புட் விண்டோவில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இதுதான் வந்து எங்களோட பழைய முறையை பயன்படுத்தி, அதாவது இந்த வார், அதாவது இந்த வேரியபிள் நேம் வேரியபிள் டைப் வந்து வாரை யூஸ் பண்ணி வந்து இப்படி தான் வந்து நாங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதே மாதிரி அடுத்தது வந்து இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன வாரை யூஸ் பண்ணி. ஓகே, வார். ஓகே ஓகே, அடுத்ததாக வந்து என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் பார் சிட்டின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். வேரியபிள்
அதுக்கு பிறகு அதுக்குள்ளே கொண்டே கண்டியை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் இருக்கிறாரிங்கன்னு சேஞ்சிங் த வேல்யூ ஆஃப் சிட்டி. அப்போ என்ன அந்த சிட்டிக்கை ஒன்று இப்போ நாங்கள் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். எங்களோட வேல்யூ முதலாவது வேல்யூ வந்து சரி கொழும்புண்டு இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த இதுக்கு வந்து கேண்டீன் சொல்லி சேவ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த லைனில் வந்து அதையும் நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்ன console.log நாங்கள் டைப் பண்ணுற எல்லாமே வந்து இப்போ என்ன சொல்ல விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓட்டோவாகவே சஜஷன் காட்டி கொண்டிருக்கோம். நாங்கள் எல்லாத்தையும் வந்து டைப் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ஆனால் எங்களுக்கு நாங்கள் டைப் பண்ணி எப்பயும் வந்து நாங்கள் வந்து கோடிங்கை டைப் பண்ணி லேர்ன் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் ஞாபகத்தில் நிற்கும். அதால் வந்து நாங்கள் வந்து கோடிங்கை வந்து எப்பயுமே வந்து கீபோர்டில் வந்து டைப் பண்ணி நாங்கள் வந்து லேர்ன் பண்ணுறது எங்களுக்கு வந்து எப்பயும் வந்து ஞாபகத்தில் நிற்கும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, console டாட் log டபுள் ப்ராக்கெட்டுக்கு என்னது சிட்டி. ஓகே, சிட்டி அது என்ன கேண்டி என்ன. ஓகே, ரெண்டாவது வேரியபிள் கிரியேட் பண்ண நாங்கள் என்ன சிட்டின்னு சொல்லி ரெண்டாவது வேரியபிளில் சேம் வேரியபிள் தான், அதே சேம் வேரியபிள் சிட்டி. அதுக்குள்ளே வந்து கேண்டின்ற வேரியபிளை வந்து நாங்கள் உள்ள அந்த பாக்ஸுக்கு நான் போட்டுவிட்டோம். அதுக்கு பிறகு அந்த சிட்டின்ற வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட் இருக்கு அவுட்புட் விண்டோவில் முதலாவது வந்து கொழும்புட்டு இருந்தது, இப்போ வந்து கண்டின்னு வந்துட்டு. ஏன்னா நாங்கள் வந்து கண்டி அக்கௌண்ட்டை ஸ்டோர் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே. இப்போ பாருங்க, இந்த வார் வந்து ஒரே பேரில் வந்து மறுபடியும் வந்து டிக்ளேர் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் எனக்கு முதலாவது நாங்கள் சிட்டின்ற வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணாங்க, அது வேரியபிள் நேம். அதுக்குள்ளே கொண்டே கொழும்பை கொண்டே ஸ்டோர் பண்ணிட்டோம். கொழும்புண்ட ஒரு இடத்தை கொண்டே அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சோம். பிறகு அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம், கொழும்புண்டு வந்துட்டு என்ன ரைட் சைட் விண்டோவில் வந்து கொழும்புண்டு வந்தது. அதே மாதிரி பிறகு அடுத்த இதில் வந்து சேம் அதே வேரியபிள் வந்து அதாவது வார் கீவேர்டை யூஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்குள்ளே வந்து நாங்கள் கண்டி இந்த வேர்ட்ஸை கொண்டே இந்த வேரியபிள் நேமுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணோம். பிறகு பார்த்தீங்கன்னா console.log கொடுத்து அந்த சிட்டியை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். என்ன பிரிண்ட் பண்ணி இப்போ வந்து கேண்டீன் மாறிட்டு. அப்போ உங்களுக்கு தெரியும் வாரில் வந்து ஒரே பேரில் வந்து மறுபடியும் வந்து நாங்கள் ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. வார்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி மறுபடியும் நாங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம்னா மறுபடியும் வந்து அந்த வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணலாம் சேம் நேம்லேயே. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு ப்ராப்ளம் உண்டே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாம தெரியாமல் சேம் நேமை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணோம்னா டேட்டா வந்து என்ன செய்யும் சேஞ்ச் பண்ணிடும். முக்கியமான கோடிங்கெல்லாம் எழுதும்போது நாம் இதே மாதிரி இந்த வாரா யூஸ் பண்ணுறதால இப்படியான பிரச்சனைகளும் வரும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி அடுத்தடுத்த இதுகளில் பார்ப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். இது வார்ன்ற இந்த கீவேர்டை வந்து நாங்கள் இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதால வந்து இன்னொரு இஷ்யூவும் இருக்குது. அதை சொல்லுவோம் நாங்கள் வந்து ஹோஸ்டிங்னு சொல்லி. ஸோ அதுண்டா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல் வந்து இப்போ நாங்கள் இதையும் வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்வோம். என்ன இப்போ நாங்கள் செஞ்ச கோடையும் வந்து ஓகே நான் கண்ட்ரோலோட ஸ்லாஷ் கொடுத்து கமெண்ட் பண்ணிக்கொள்வோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் லைனுக்கு வருவோம். ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, இன்னொரு இதொண்டு வந்து நாங்கள் வந்து கோடிங் ஒன்று செஞ்சுவோம். நாங்கள் கோடிங் செஞ்சு பார்த்தா தான் எங்களுக்கு என்ன எரர் வருதுன்னு தெரியும். ஸோ இன்னொரு கோடிங் ஒன்று டைப் பண்ணுவோம். முதலாவது வந்து எங்களோட ஜாவாஸ்கிரிப்டை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஒரு நேம்னு சொல்லி ஒரு வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, காட்டிக்கொண்டு நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியுமே இப்போ console.log நேம்னு சொல்லி ஈக்குவல் ஓகே ஜோன் ஒன்றே கொடுப்போம். ஓகே, வார் நேம் ஈக்குவல் ஜோன் தெரியுமே. அதுக்கு கீழே ஒரு நேம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். அதுக்கு உள்ள வந்து ஜோனை கொண்டே நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் லைனில் வந்து நாங்கள் அதை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். console.log கொடுத்து ஓகே console.logக்குள்ள அந்த நேமை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்க வார் நேம் அதுக்குள்ளே கொண்டு ஜோனை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணோம். அதுபோல் console.logக்குள்ள இந்த நேம் அதாவது இந்த ஜோன் வந்து பிரிண்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோன் வந்திருக்கு பாருங்க. அவர் முதல்ல வந்து அன்டிஃபைன் எரர் வந்து அப்போ என்ன சொல்ல எரர் வந்திருக்கணும் முதலாவது வந்து, ஆனால் எரர் வரல, 2 தடவை பிரிண்ட் ஆகிருப்பாருங்க ஜோன் சொல்லி. ஸோ இந்த வார் பாருங்க டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னுக்கே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். என்ன ஆனால் வந்து எரர் வரல, அதாவதெல்லாம் சொல்லுவோம் இதை வந்து அன்டிஃபைன் வரணும், ஆனால் வரல. சரியா, அடுத்தது பாருங்க, இது வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குதுன்னு. அதனால வந்து தான் இப்போ வந்து வார அவாய்ட் பண்ணுறோம். இப்படியான பிரச்சனைகளாலன்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து வேரியபிளே கிரியேட் பண்ணலை, வேரியபிளே வந்து டிக்ளேர் பண்ணலை. ஆனால் வந்து நாங்கள் வந்து வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எரர் வரல. எங்களுக்கு வந்து எரர் வரணும் அன்டிஃபைன், ஆனால் எரர் வரலை. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லுவோம். அதால் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த வாரை வந்து கூடுதலாக யூஸ் பண்ணுறதை வந்து நாங்கள் எப்பயுமே வந்து அவாய்ட் பண்ணணும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதாவது இதுக்கு பதிலாக இந்த வாருக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வேறு கீவேர்ட்ஸும் இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் அடுத்தது வந்து பார்ப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில் லெட் சம்மந்தமாக பார்ப்போம். இந்த லெட்டுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2015 வந்து ES6 ஓட சேர்ந்து வந்த ஒரு மிகவும் ஒரு சேஃபான வந்து ஒரு கீவேர்ட் தான் வந்து இந்த லெட். அதாவது அந்த வேரியபிள் டைப்னு சொல்லலாம். முதல்ல நாங்கள் வாரண்ட் ஒரு வேரியபிள் டைப், அதாவது அந்த கீவேர்ட் பார்த்தோம் நாங்கள். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு வேரியபிள் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்ட் தான் வந்து இந்த லெட். ஸோ இந்த லெட் சம்மந்தமாக வந்து நாங்கள் இனி பார்ப்போம். ஓகே, அதுக்கு மேலே நாங்கள் இந்த முதல் செஞ்ச கோடிங்கை வந்து கவுண்ட் பண்ணிக்கொள்வோம். கண்ட்ரோலோட ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா கமெண்ட் ஆயிரும். ஓகே, நாங்கள் வந்து இப்போ கோடிங் பண்ணி போடுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து நாங்கள் ஒரு லெட், அதாவது எங்களுடைய நியூ முறை இதைத்தான் வந்து கூடுதலாக இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஜாவாஸ்கிரிப்டில். லெட்டுன்னு அந்த கீவேர்ட். ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதோட நேம் வந்து என்ன கொடுப்போம்? ஓகே, லெட் பிளேயர் நேம் கொடுப்போம். PLA player name player name equal என்ன கொடுப்போம்? டபுள் கோட்ஸ்க்கு. ஓகே, பிளேயர் நேம் ஈக்குவல் குமார்னு கொடுப்போம். ஓகே, KU MAR. ஓகே, எங்களோட கிரிக்கெட்டர் பேர் வருது பாருங்க, குமார சங்கக்காரன். ஸோ அவரே கொடுப்போம். எங்களோட கிரிக்கெட் லெஜெண்ட் குமார சங்கக்காரன் கொடுப்போம். ஓகே, லெட் பிளேயர் நேம் ஈக்குவல் குமார சங்கக்காரன் வருது. ஸோ இது ஓட்டோ செஷனில் காட்டு நாங்கள் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கொள்வோம். ஒரே வந்து ஓட்டோ செஷனில் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணி எங்களை கோடிங் வந்து நாங்கள் நல்லா ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டோம். நாங்கள் டைப் பண்ணி எங்களுக்கு வந்து நல்ல ஞாபகத்தில் இருக்குன்னு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஓட்டோ செஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு முதல் வந்து நீங்களாவே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, முதலாவது இப்போ என்ன செஞ்சிடும்? லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு பிளேயர் நேம்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அந்த வேரியபிளுக்கு கொண்டே குமார சங்கக்காரரை கொண்டே ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து அடுத்து என்ன செய்வோம்? வளமையாக வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்கு வந்து console.log console.log டபுள் பிரேக்கெட், அதுக்கு வந்து எங்கட வந்து பிளேயர் நேம். அப்போ என்ன பிளேயர் நேம் வந்து குமார சங்கக்காரன். உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தா தெரியுமே, எங்களோட அவுட்புட் விண்டோவில் வந்து குமார சங்கக்காரன் சொல்லி வந்துட்டு. ஓகே, அடுத்து வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா இன்னொரு இதை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். என்ன செய்வோம்னா இந்த பிளேயர் நேம் இருக்குது தானே, இதை வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். புதுசாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணாமல் இதே வேரியபிளை யூஸ் பண்ணி இந்த பிளேயர் நேம் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து முதலாவது எங்களுக்கு இந்த பிளேயர் நேம் வந்து வேரியபிளை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, பிளேயர் நேம் அதில் வந்து ஈக்குவல் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸுக்கு வந்து நாங்கள் என்ன கொடுப்போம்? அரை கொடுக்கலாம் பேர் குமார சங்கக்காரன். ஓகே, பத்திரண்ணா. ஓகே, சரி, பாண்டியா கொடுப்போம். கார்த்திக் பாண்டியா. ஓகே, கார்த்திக் பாண்டியான்னு கொடுப்போம். ஓகே, பாண்டியா என்ன. அடுத்து அதே சேம் நேம் என்ன, இது ஒரு பொசிஷன் காட்டுது, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, பிளேயர் நேம் சொல்லி திருப்பி அதே வேரியபிள் வேரியபிள் நான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து பாண்டியான்னு சொல்லி அந்த வெளியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். என்ன இப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம். அதையும் வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். console.log பிளேயர் நேம் வந்து திருப்பி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். console.log. ஓகே, console.logக்குள்ள வந்து பிளேயர் நேம் என்ன. ஓகே, இப்போ வந்து பிரிண்ட் பண்ணிட்டு. ஓகே, இப்போ என்ன செஞ்சாங்க? முதலாவது வந்து லெட்டுன கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணாங்க. அந்த வேரியபிள் நேம் வந்து பிளேயர் நேம். அதுக்குள்ள வந்து குமாரசங்கக்காரன் பேரை வந்து நாங்கள் கொண்டு எங்களோட கிரிக்கெட் லெஜெண்ட் பேரை கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம். அதுக்கு பிறகு அதை வந்து பிரிண்ட் பண்ண console.log கொடுத்து பிளேயர் நேம் பிரிண்ட் பண்ணோம். அது ரைட் சைடில் வந்து எங்களோட விண்டோவில் வந்து பிரிண்ட் ஆகிட்டு. அதுக்கு பிறகு ரெண்டாவது வந்து என்ன செய்யும்? பிளேயர் நேமை வந்து அதே சேம் வேரியபிளை யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து பாண்டியாவை யூஸ் பண்ண வேணும். இந்த கார்த்திக் பாண்டியா இவரும் வந்து ஒரு கிரிக்கெட் லெஜெண்ட் தான். இவரையும் கொண்டு அதுக்கு ஸ்டோர் பண்ணும், இந்தியாவோட கிரிக்கெட் லெஜெண்ட். ஸோ அதை வந்து பிறகு என்ன செய்யும்? console.log கொடுத்து பிளேயர் நேம்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். அதுவும் வந்து ரைட் சைட் வந்து பிரிண்ட் ஆகிட்டு. அப்போ என்ன செஞ்சிருக்கு? நாங்கள் சேம் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். முதல் யூஸ் பண்ண அந்த பிளேயர் நேம் அதே லெட் கீவேர்ட்டை யூஸ் பண்ணி, அந்த லெட் கீவேர்ட் சும்மா நாங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணல, இந்த லெட் கீவேர்ட் இருக்கு தானே, அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த லெட் கீவேர்ட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண அந்த பிளேயர் நேம் வேரியபிளில் ஸ்டோர் பண்ண வேரியபிள், அதாவது குமாரசங்கக்காரவை திருப்பி வந்து நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? சேஞ்ச் பண்ணியிருக்கோம், பாண்டியான். ஸோ லெட், அதாவது இந்த லெட் கீவேர்டில் வந்து வெளியே வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் வந்து என்ன செய்யலாதுன்னா நீங்கள் வந்து சேம் நேமில் வந்து மறுபடியும் வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. இப்போ என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பிளேயர் நேம்னு சொல்லி நீங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணீங்க தானே, இதில் வந்து
நீங்கள் வந்து இதில் வெளியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ குமாரசங்கக்காரையிலேருந்து பாண்டியான்னு சேஞ்ச் பண்ணீங்க. அதே மாதிரி பாண்டியா வந்து இப்போ ஸ்டோர் ஆகிருக்கிறார். இப்போ நீ ஆராய்ச்சி வந்து இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி இந்த வேரியபிளை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா வந்து பாண்டியான்னு தான் பிரிண்ட் ஆகும். குமாரசங்கக்காரனை வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ எங்களோட வெளியே வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இனி அடுத்தது என்ன செய்ய இயலாதுன்னா இந்த பிளேயர் நேம்ட வேரியபிள், அதாவது நாங்கள் இன்னொன்று ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும் வந்து இந்த எங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் தானே, இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளேயர் நேம்னு சொல்லி இப்போ நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் தானே, இது ஒரு கெமல் கேஸ், அதெல்லாம் வந்து அடுத்த இதில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்கோம், என்ன பி. அது பிறகு அடுத்த 2 வேர்ட் ஜாயின் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர்ன்ற ஒரு வேர்ட், அதே மாதிரி நேம்ன்ற ஒரு வேர்ட். இந்த பிளேயர் வந்து முதல் எழுத்து பியில் கொடுத்துருக்கும், அங்கால அடுத்த நெக்ஸ்ட் வேர்ட் வந்து கேபிட்டல் கொடுத்துருக்கும். ஆனால் இதே இது அடுத்த இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ண வச்சுக்கொள்வோம். என்ன இந்த பி இருக்குல்ல, அதை வந்து கேபிட்டலாக கொடுத்து கிரியேட் பண்ணோம்னா அது இன்னொரு வேரியபிளாக தான் வந்து கன்சிடர் பண்ணும். சேம் வேரியபிளாக வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ இதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் போக போக பார்ப்போம். ஸோ ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன பார்ப்போம். இந்த பிளேயர் நேம் வந்து வெளியே தான் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் என்ன செய்யலாது, அதில் டிக்ளேர் பண்ணால் திருப்பி இன்னொரு சேம் இப்போ இந்த பிளேயர் நேம் இதே பேரை யூஸ் பண்ணி இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அது சம் தான் பார்ப்போம். ஓகே, அதுக்கு முதல்ல இதை வந்து நாங்கள் கமெண்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, கண்ட்ரோலோட ஸ்லாஷ் கொடுத்தோம்னா கமெண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து ஓகே, இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா இன்னொரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த வேரியபிள் வந்து லெட்னு சொல்லி லெட் தானே எங்களோட கீவேர்ட். லெட் கீவேர்ட்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். அதில் வந்து நாங்கள் வந்து ஸ்கோர்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். SCOR ஸ்கோர் ஈக்குவல் 100 கொடுப்போம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இன்னொரு என்டர் கொடுப்போம். என்டர் கொடுத்து திரும்ப வந்து இன்னொரு வேரியபிளோட கிரியேட் பண்ணுவோம். எங்களோட லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி லெட் ஸ்கோர் ஈக்குவல் ஓகே SCOR ஸ்கோர் ஈக்குவல் 100 ஒரு 100 ஓகே 200 வைப்போம். 200 ஓகே செமிகோலன். ஓகே, இப்போ பாருங்க, முதலாவது நாங்கள் வந்து வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணோம் தானே, முதலாவது கிரியேட் பண்ணி செஞ்சோம். எங்களோட வெளியே வந்து சேஞ்ச் பண்ணோம். பிளேயர் நேம்ல இருந்த பிளேயர் நேமுக்குள்ள வந்து குமார சங்கக்காராவே இருந்தது. அப்புறம் என்ன செய்யும், பாண்டியான்னு சேஞ்ச் பண்ணும். அப்பைக்குள்ள என்ன செஞ்சேன்னா எங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்து வேலை செஞ்சது இந்த லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண வேரியபிள். அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கோர்னு சொல்லி ஒரு லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி ஸ்கோர்னு சொல்லி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து 100 ஸ்கோரை கொண்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணோம். அது பிறகு இன்னொரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம். அதுவும் லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும். அதுக்கும் வந்து ஸ்கோர் அதே சேம் பேரை வச்சோம். அதனால இப்போ பாருங்க, எங்களோட ரைட் சைட்ல பாருங்க, எங்களோட அவுட்புட் விண்டோல எரர் ஒன்று காட்டுது, அன்கெச் சிண்டெக்ஸ் எரர்னு சொல்லி. அப்போ என்ன பாருங்க, ஐடென்டிஃபையர் ஸ்கோர் ஹேஸ் பீன் டிக்ளேர்ட் அப்படின்னு செஞ்சிருக்கு. இந்த வேரியபிள் வந்து என்ன மெசேஜ் காட்டுதுன்னா இதில் வந்து இந்த வேரியபிள் வந்து ஆல்ரெடி வந்து டிக்ளேர் ஆயிட்டு, அதாவது நீங்க வந்து இந்த வேரியபிள்ல வந்து ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இது என்ன சொல்லுதுன்னா வந்து இந்த சேம் நேம்ல வந்து இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண இயலாது. ஸோ அதான் சொல்லுது. பாருங்க, எரர் வருது. இது நல்லது. அப்போ என்ன சொல்றேன், இப்போ நான் லெட் கீவேர்ட் யூஸ் பண்றது வந்து எங்களுக்கு ஒரு நல்லது. ஸோ இந்த மிஸ்டேக் பண்றது வந்து தடுக்கப்படும். அதாவது வந்து இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, இப்போ எக்ஸாம்பிள் நீ கோடிங்கள் செஞ்சு கொண்டிருக்கும் போது சேம் நேம் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் அதே பேர்ல வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன செய்யும், உங்களை கோடிங்கில் உங்களை வர அவுட்புட்டில் வந்து பிள்ளைகள் வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணி இந்த லெட் கீவேர்ட்டை யூஸ் பண்ணுறது, அதாவது இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது இந்த லெட் கீவேர்ட்டை யூஸ் பண்ணுறதால இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும். ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இந்த லெட்டில் வந்து ஹோஸ்டிங் ப்ராப்ளம் இல்லை. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா பிஃபோர் இனிஷியலைசேஷன் சொல்லுவோம் நாங்கள். ஸோ அதுக்கு நாங்கள் என்னென்னு பார்ப்போம். ஓகே, நாங்கள் முதல்ல இந்த ஹொய்ஸ்டிங் சொல்லி நாங்கள் முதல் பார் கிரியேட் பண்ணும்போது பார்த்தோம் நாங்கள். அது என்ன பிரச்சனைண்டா இதை சாரி ஓகே, அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்வோம். முதலாவது நாங்கள் கோடிங் எழுதிட்டு அதுக்கு பிறகு அதை பற்றி நாங்கள் கதைப்போம். ஓகே, இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து திருப்பி நாங்கள் ஓகே ஒரு முதலாவது வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதுவோம். ஓகே, என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், console.log ஜாவாஸ்கிரிப்ட் console.log. ஓகே, console. டபுள் பிராக்கெட்டுக்கு வந்து என்ன எழுதுவோம், ஓகே. இப்போ பாருங்க, console.logக்குள்ள சிட்டின்னு கொடுத்துருக்கோம். சரியா, ரெஃபரன்ஸ் இந்த ரைட் சைட்ல இருக்க எங்க இந்த அவுட்புட் விண்டோல பாருங்க, அன்கெச்ட் ரெஃபரன்ஸ் எரர் சிட்டி இஸ் நாட் டிஃபைன்ட் வருது. அப்போ என்ன, முதலாவது வந்து நாங்கள் வார் கீவேர்ட்டை வச்சு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது என்ன செஞ்சது, இப்படி நாங்கள் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணாமலே வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன செஞ்சது, ஒரு எரருமே காட்டலை. உங்களுக்கு தெரியுமே, நாங்கள் பார்த்துறாங்க ஆல்ரெடி.
ரைட் சைட் எங்கள் அவுட்புட் விண்டோவில் ஒரு எரருமே காட்டலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது பாருங்க எரர் காட்டுதுன்னு. சிட்டி இஸ் நாட் டிஃபைன்ட். அப்போ என்ன வேரியபிள் வந்து சிட்டின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணவே படலை. அதுக்கு முதல் நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம். ஓகே சரி, அடுத்த லைனில் வந்து இதை இன்னும் செஞ்சு பார்ப்போம். ஒரு வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணி பார்ப்போம் லெட் சிட்டின்னு சொல்லி. லெட் சிட்டி ஓகே கோலமுண்டே கொடுப்போங்க. இப்போ பாருங்க என்ன முதலாவது வந்து நாங்கள் console.locக்குன்னு சொல்லி சிட்டியை வந்து பிரிண்ட் பண்ணோம். என்ன நாங்கள் வந்து வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை, அதாவது எங்களோட வேரியபிளை கிரியேட் பண்ணவே இல்லை. ஆனால் வந்து பிரிண்ட் பண்ண என்ன செஞ்சு cannot access city before initialization. அதாவது முதலாவது வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களோட வேரியபிள் அதாவது லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி வந்து நாங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது முதலாவது வந்து நாங்கள் வேரியபிளை கிரியேட் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் அதை வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணுறது. வேறு ஏதாச்சும் அதை யூஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நாங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதே இது வார் கீவேர்டை யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும், அது வந்து பிரிண்ட் ஆகும், எரரே வராது. ஸோ அதால் வந்து நான் என்ன சொல்லுவேன், டிக்ளேர் பண்ணதுக்கு முன்னுக்கு வந்து யூஸ் பண்ண நீங்கள் வந்து டைப் பண்ணீங்கன்னா என்ன செய்யும், கிளியராக வந்து எரர் வரும். ஸோ இது வந்து நல்லது, நாங்கள் லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கான்ஸ்ட் பற்றி பார்ப்போம். அதாவது இது மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைப். அதாவது இந்த கான்ஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம், அதாவது மாறாதது. அதாவது என்ன செய்வோம், எங்களோட வெளியே வந்து என்ன செய்யலாது சேஞ்ச் பண்ணல. அதாவது வந்து நாங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது இந்த கான்ஸ்டன்ட் சொல்லி இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி வந்து நாங்கள் முன்னுக்கு வந்து கான்ஸ்டன்ட் கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு எங்களோட வேரியபிளை நாங்கள் வந்து நேம் கொடுத்து கிரியேட் பண்ணோம்னா என்ன செய்யலாதுன்னா எங்களோட வெளியே வந்து சேஞ்ச் பண்ணே இயலாது. ஸோ வாங்க கோடிங் செஞ்சு நாங்கள் பார்ப்போம். முதலாவது வந்து எங்களோட கோடிங்கை வந்து கவுண்ட் பண்ணி கொள்வோம். ஓகே, முதலாவது வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம் கான்ஸ்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி. ஓகே ஓகே கான்ஸ்ட் ஓகே பைன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். பை ஈக்குவல் 3. ஓகே, இது என்ன, இது ஒரு மாறாத ஒரு பெருமானம். என்ன பைக்கு வந்து என்ன 3.14 தான் இருக்கும். நாங்கள் வேறு எந்த பெருமானமே வந்து நாங்கள் கொடுக்கல தானே. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி நாங்கள் பையன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து 3.14 வந்து யூஸ் பண்ணுறோம். அது பிறகு ஓகே நாங்கள் இன்னும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே console.log கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா தெரியுமே console.log பை கொடுத்துருக்கோம். பைக்கு வந்து எங்களுக்கு 3.14 வந்து பிரிண்ட் ஆகணும் கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரைட் சைட் இருக்கிற அவுட்புட் விண்டோவில் வந்து 3.14 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இதில் வெளியே வந்து நாங்கள் முதலே பார்த்துனாங்க தானே இந்த கான்ஸ்டன்ட் கீவேர்ட் கொடுத்து வந்து ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணோம்னா வந்து அந்த வெளியே வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடலாமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே பை ஈக்குவல் 3 கொடுத்து பார்ப்போம். ஓகே இப்போ பாருங்க உங்களுக்கு ரைட் சைட் வந்து ஒரு எரர் வந்து வருதுன்னு டைப் எரர்னு சொல்லி அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள். அப்போ என்ன சொல்லுது இந்த எரர், என்ன சொல்லுதுன்னா நாங்கள் வந்து இந்த கான்ஸ்டன்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணோம்னா அந்த வேல்யூவை வந்து நாங்கள் என்ன செய்யலாதுன்னா சேஞ்ச் பண்ணிடலாது பிறகு. ஸோ பாருங்க கான்ஸ்டன்ட் நீங்கள் சொல்கிற சேஞ்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா வந்து உடனே வந்து எரர் வரும். ஸோ கான்ஸ்ட் எப்போது வந்து பயன்படுத்துகிறோம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஒரு அடுத்த சின்ன சின்ன உதாரணங்கள் பார்ப்போம். கான்ஸ்டன்ட் வந்து எப்போ வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஓகே அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து கவர் பண்ணிக்கொள்வோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த கான்ஸ்ட் கீவேர்டை வந்து எப்போ வந்து நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கு நாங்கள் வந்து நிறைய உதாரணம் வந்து எழுதிக்குவோம். அதில் ஓகே முதலாவது வந்து ஒரு உதாரணம் கான்ஸ்ட் கீவேர்ட். முதலாவது எங்களோட கீவேர்ட்டை போடுவோம். ஓகே எங்களோட கீவேர்ட் வந்து கான்ஸ்ட், நீங்கள் ஓட்டர் கூட வரும். ஓகே கான்ஸ்ட் என்ன கொடுப்போம், ஓகே ஸ்கூல் நேம் SCHOOL ஸ்கூல் நேம். ஓகே ஸ்கூல் நேம் ஈக்குவல் என்ன கொடுப்போம் ஸ்கூல் நேம். ஓகே ஓகே தமிழ் ஹை ஸ்கூல் ஒன்று கொடுப்போம். AMIL தமிழ் ஹை ஸ்கூல். ஓகே தமிழ் ஹை ஸ்கூல் தான் வந்து எங்களோட ஸ்கூலோட பேர். ஓகே ஒரு ஸ்கூலோட நேம் கொடுக்கும்போது நீங்கள் எந்த கான்ஸ்ட் கொடுக்கலாம். ஏன்னா அந்த வெளியே வந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று செய்கிறாங்க அப்படின்னாலாம் வந்து இப்போ ஸ்கூல் நேம் எல்லாம் வந்து இந்த கான்ஸ்ட் கீவேர்ட்டை யூஸ் நாங்கள் ஏற்கனவே பார்த்துனாங்க. இந்த கான்ஸ்ட் கீவேர்ட்டை கொடுத்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண முடியாது வந்து அதில் இருக்க வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிடாது. அப்போ வந்து எங்களோட ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ஒரு சிஸ்டம் செய்கிறோம்னா வந்து எங்களோட ஸ்கூல் நேம் எல்லாம் இப்பயும் வந்து மாறாது. அதாவது ஒரு மாறக்கூடிய பெருமானம் வந்து இல்லை. ஸோ அது வந்து மாறாது. அதால் வந்து இப்படி ஸ்கூல் நேம் வந்து கான்ஸ்டாக கொடுக்கலாம். அதே மாதிரி பார்ப்போம் வேறு என்ன உதாரணம் பார்ப்போம். வேறு என்ன கொடுக்கலாம்,
வேறு என்ன கொடுக்கலாம்? ஓகே, முதலாவது கான்ஸ்ட் கீவேர்டு கொண்டு போட்டுக்கணும். ஓகே, கான்ஸ்ட் வேறு என்ன கொடுப்போம்? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுப்போம். எம்ஏ. ஓகே, மேக்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து 500. ஓகே, என்னோட ஸ்கூலில் இருக்க மேக்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து 500 இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு மாறாத பெருமானம். ஸோ இதையும் வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். என்ன இந்த கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி. ஓகே, வேற பார்ப்போம். வேற என்ன யூஸ் பண்ணலாம்? ஓகே. ஓகே, பை நாங்கள் பை ஏற்கனவே பார்த்துனாங்க என்ன. ஓகே, அதே மாதிரி நாங்கள் இனி அடுத்த கொஞ்சம் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். வேணும்னா மாறக்கூடியது கிரியேட் பண்ணுவோம். மாறக்கூடிய, அதாவது இப்போ வேல்யூ வந்து மாறக்கூடியது, அதாவது நாங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய இதுகளை வந்து பார்ப்போம். அதுக்கு நாங்கள் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியுமே, லெட் யூஸ் பண்ணுவோமே. ஓகே, லெட் கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன சொல்லுவோம்? ஓகே, கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கீவேர்ட். ஓகே, அப்போ என்ன இப்போ கரண்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறேன்? ஓகே, கரண்ட் ஸ்டூடெண்ட் பண்ணால் கரண்ட். ஓகே, கரண்ட் வந்து கரண்ட் ஸ்கோர் சொல்லி கிரியேட் பண்ணுவோம். ஓகே, கரண்ட் ஸ்கோர் எஸ் சி ஓ ஓ ஆர்இ. ஓகே, கரண்ட் ஸ்கோர் ஈக்குவல் 450. ஓகே, ஓகே 50 வச்சுக்கிடுவோம். கரண்ட் ஸ்கோர் ஈக்குவல் 50. ஓகே, நாங்கள் ஏன் லெட் கொடுத்துனாங்கன்னா இந்த கொடுத்துருக்க பெருமானம் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமே. ஸோ அதால தான் வந்து நாங்கள் வந்து மாறக்கூடிய பெருமானங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த லெட் கீவேர்ட் கொடுப்போம், அதாவது மாறக்கூடிய வேரியபிள்ஸ். ஓகே, அடுத்து வேறு என்ன லெட் கீவேர்டை பற்றி இன்னொன்று கொடுப்போம். ஓகே, பிளேயர் நேம் என்ன? ஓகே, எல்இடி லெட் பிளேயர் நேம் எல்ஏ. ஓகே, ஓகே, எங்களோட பழைய கிரிக்கெட் லெஜெண்ட் எங்களோட சச்சின் டெண்டுல்கர் நேம் கொடுப்போம். லெட் பிளேயர் நேம் ஈக்குவல் சச்சின் டெண்டுல்கர். இதுவும் வந்து என்ன மாறக்கூடியது பிளேயர் நேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு T20 மேட்ச் ஒன்று நடக்குதுன்னு வைப்போம், அதில் வந்து சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறான்னு வைப்போம். ஆனால் அடுத்த இன்னொரு மேட்ச்சில் அவர் சில நேரம் வந்து இல்லாமல் போகலாம். பிளேயர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மாறக்கூடிய பெருமானம். ஸோ இந்த மாறாத வேல்யூஸ்க்கு வந்து நாங்கள் எப்போதும் என்ன யூஸ் பண்ணுவோம்னா வந்து இந்த கான்ஸ்டன்ட் கீவேர்ட் வந்து நாங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணதுக்கு முன்னுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மாறக்கூடிய வேல்யூஸ் இருக்கு தானே, அதுக்கு வந்து நாங்கள் எப்போதும் என்ன யூஸ் பண்ணோம்னா லெட் யூஸ் பண்ணணும், அதாவது லெட் கீவேர்டை வந்து பயன்படுத்தணும். ஸோ இது ரெண்டையும் வந்து எப்பயுமே வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளும், அதாவது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். இப்போ வந்து நாங்கள் இந்த 3 கீவேர்டையும் வந்து ஒரே இடத்துல வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, லாஸ்டா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பிக்சரோட ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணி காட்டிங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வார் கீவேர்ட், லெட் கீவேர்ட், கான்ஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடது பக்கம், அதாவது லெஃப்ட் சைட் இருக்கு இந்த கோனரில் வந்து என்னென்ன இதை வந்து என்னென்ன இது வந்து என்னென்ன வந்து யூஸ் பண்ணலாம்னு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த வார் கீவேர்ட்லையும் லெட் கீவேர்ட்லையும் என்ன செய்யலாம்னா நாங்கள் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க. அதில் வெளியே வந்து நாங்கள் என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடியமே இருக்கும். என்ன சொல்கிறேன், இப்போ வார் கீவேர்ட்டையோ அல்லது லெட் கீவேர்ட்டையோ யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் ஒரு வெளியே வந்து அசைன் பண்ண முடியாது. அந்த வெளியே வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா பிறகு வந்து சேஞ்ச் பண்ணலாம் திருப்பி. ஆனால் வந்து இந்த கான்ஸ்ட் இருக்குது தானே, கான்ஸ்ட் கீவேர்ட்டை யூஸ் பண்ணி வந்து நாங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது அந்த வெளியே வந்து சேஞ்ச் பண்ணிடலாது. அதால் வந்து தப்பில் காட்டிக்கலாம், இந்த அடையாளம் காட்டிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த ரீடிக்ளேர். இந்த ரீடிக்ளேர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வார் கீவேர்ட்டை வந்து யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா சேம் நேம், அதே நேம்லேயே வந்து வார் கீவேர்ட்டை யூஸ் பண்ணி வந்து இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த லெட் கீவேர்ட்டை யூஸ் பண்ணியோ இந்த கான்ஸ்ட் கீவேர்ட்டை யூஸ் பண்ணியோ வந்து என்ன செய்யலாதுன்னா இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண இயலாது யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹொய்ஸ்டிங் வந்து வார் கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது வேலை செய்யும். இந்த ஹொய்ஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன். நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு முதலே வந்து அந்த வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணுறதோ இல்லை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லெட்லையும் அதே மாதிரி கான்ஸ்ட்லையும் வந்து கிரியேட் பண்ண இயலாது. அப்படி வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண இயலாது, யூஸ் பண்ண இயலாது. ஆனால் வார் கீவேர்ட்டை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த டைம் வந்து என்ன செய்யணும்னா வந்து நீங்கள் ஒரு அதாவது எரர் காட்டும். அதாவது லெட் கீவேர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போதும் கான்ஸ்ட் கீவேர்ட்டை வந்து யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணும்போதும் அதாவது வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு முதல் வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்களா யூஸ் பண்ணிக்கலாம் என்ன செய்யணும்னா எரர் காட்டும். ஆனால் வந்து இந்த வார் கீவேர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது என்ன செய்யாதுன்னா வந்து அதாவது வேரியபிள் கிரியேட் பண்ணதுக்கு முதல் வந்து அந்த வேரியபிள் நேமில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலோ அல்லது வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷனாலிட்டி செஞ்சு பார்த்தாங்களே என்ன செய்யணும்னா எரர் வந்து காட்டாது. ஸோ இது வந்து இந்த வாரில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வார் கீவேர்ட் வந்து எப்படி சொன்னால் 2015 அதுக்கு முதல் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. வந்து இப்போ வந்து கூடுதலாக ஒருத்தர் வந்து பயன்படுத்துறதே இல்லை துப்புரவா. இப்போ நாங்கள் கூடுதலாக எதை பயன்படுத்துவோம்னா வந்து இந்த லெட் கீவேர்ட்டையும் வந்து இந்த கான்ஸ்டைம் வந்து தான் பயன்படுத்துவோம். ஸோ இப்போ பயன்படுத்தப்படுது இந்த லெட் கீவேர்ட்
அதே மாதிரி இந்த கான்ஸ்ட் கீவேர்ட் வந்து எப்படியும் வந்து வேல்யூ மாறாது. ஸோ சிம்பிள் ரூல் வந்து நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. வார் வந்து பயன்படுத்தாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. கான்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக இதை வந்து பயன்படுத்துங்க. அதாவது மாறாத பெருமானங்கள் வர வேல்யூஸ் வந்து நீங்கள் எதுவும் ஸ்டோர் பண்ணும்போது இந்த டிஃபால்ட்டாக வந்து இந்த கான்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த லெட் வந்து எப்போ யூஸ் பண்ணீங்கன்னா, எதுவும் மாறக்கூடிய பெருமானம் இருக்கக்கூடிய வேரியபிள் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது வந்து இந்த லெட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்ப்போம். இந்த வேரியபிளுக்கு வந்து நாங்கள் பேர் வைக்கிறோம் தானே. இப்போ வந்து ஸ்கூல் நேம், நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட், கரண்ட் ஸ்கோர், பிளேயர் நேம் இப்படியெல்லாம் வைக்கிறோம் தானே. இப்படி வைக்கும்போது நாங்கள் வந்து இந்த வேரியபிள் நேம் வந்து நாங்கள் வந்து பேர் வைக்கும்போது அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரூல்ஸை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணாட்டி வந்து எங்களுக்கு வந்து எரர் வாரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து அது சம்மந்தமாக பார்ப்போம். நாங்கள் வந்து லைவாக அதில் வந்து கோடிங் எழுதிய வந்து அதுக்கு சும்மா எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் பழைய கோடிங்கை வந்து கண்ட்ரோலோட ஸ்லாஷ் கொடுத்து வந்து நாங்கள் வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கொள்வோம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இப்போ நாங்கள் கோடிங் எழுதுவோம். ஓகே, அதில் முதலாவது விஷயம் வந்து என்ன செய்வோம்னா வந்து ஒரு அதாவது இந்த நாங்கள் வந்து எங்களோட வேரியபிளுக்கு வந்து நேம் வைக்கும்போது ஒரு ஃபார்மெட் ஒன்று இருக்குது. அது முதலாவது பார்ப்போம். அதுக்கு முதல் விஷயம்னா இந்த மாறக்கூடியதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணது வந்து இந்த மாறக்கூடிய பெருமானங்கள் தானே. அதுக்கு வந்து நாங்கள் வந்து லெட் கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, வேரியபிளோட நேம் வந்து ஸ்டூடெண்ட் நேம்னு வைப்போம். ஸ்டூடெண்ட் நேம். ஓகே, ஜோனுண்டே இருக்கட்டும். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட் நேம்னு அதாவது இந்த ஸ்டூடெண்ட் நேம்னு ஒரு வேரியபிள் வந்து அதாவது லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி வந்து ஸ்டூடெண்ட் நேம்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஜோனுண்ட வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டூடெண்ட் நேமை வந்து வடிவாக பாருங்க. இந்த ஸ்டூடெண்ட் நேம் வடிவாக பாருங்க. இந்த ஸ்டூடெண்ட் நேம்ல வந்து 2 வேர்ட் இருக்கு. என்ன ஸ்டூடெண்ட் ஒரு வேர்ட் ஒன்று இருக்கு, அதே மாதிரி நேம் உண்டு அடுத்த வேர்ட். இதுல என்ன சொல்ல 2 வேர்ட் வந்து சேர்ந்து ஒரு வேர்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அதான் வந்து ஸ்டூடெண்ட் நேம். அதுல வந்து அந்த ஸ்டார்டிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஸ்மால் லெட்டரா இருக்கு, முதலாவது வேர்ட்ரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வேர்ட்ரு வந்து அதாவது நேம் வேர்ட்ரு ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேபிட்டலா இருக்கு. இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் வந்து ஹெமல் கேஸ். அதாவது கூடுதலாக வந்து நாங்கள் எங்களோட கோடிங்கில் வந்து இப்படி வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது அதாவது வேரியபிளுக்கு நேம் வைக்கும்போது இப்படி வைப்போம். இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் வந்து கெமல் கேஸ். நீங்கள் இதை சூஸ் பண்ணி வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் நல்லது. ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. இது வந்து சரியான முறை. இந்த கெமல் கேஸை யூஸ் பண்ணி நீங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு முறை வந்து பார்ப்போம். அடுத்த முறை என்னென்னா, ஓகே, அதுவும் லெட் கீவேர்டை வச்சு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, லெட் அதுவும் ஸ்டூடெண்ட் நேம் கிரியேட் பண்ணுவோம். STUD ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகே, அதுவும் வந்து ஓகே நாங்கள் ஓகே ரவி. ஓகே ஓகே, நாங்கள் இப்போ 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிடணும். முதலாவது வேரியபிள் ஸ்டூடெண்ட் நேம் கெமல் கேஸ் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண பக்கத்தில் கொமனில் வந்து நாங்கள் பக்கத்தில் சொல்லுவோம் எனக்கு கெமல் கேஸ். ஓகே, கெமல் கேஸ்ன்னு கொடுத்துருக்க மாதிரி கெமல் கேஸ் வச்சுருவோம், கெமல் கேஸ்ன்னு சொல்லி. அடுத்து நாங்கள் சொல்லுவோம் வந்து இது அண்டர்ஸ்கோர் மெத்தட்னு சொல்லுவோம். அடுத்தது நாங்கள் வந்து ஸ்னேக் கேஸ் நேமின்னு சொல்லுது. இது அண்டர்ஸ்கோர் ஸ்னேக்ஸ் கேஸ்ன்னு வந்து பேர் இருக்க போல எனக்கு. ஆனால் வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம்னா அண்டர்ஸ்கோர். இப்படியும் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா வந்து வேரியபிளுக்கு வந்து நேம் கொடுக்கலாம். வேணும் 2 வேர்ட் இருக்கும்போது 2 வேர்ட்டையும் வந்து இந்த இணைக்கிற இடத்துல வந்து என்ன செய்யலாம்னா அண்டர்ஸ்கோர் கொடுத்து, மற்றது வந்து சிமோலில் கொடுத்து 2 வேர்ட் வந்து ஸ்டார்டிங் லெட்டருமே சிமோலில் கொடுத்து 2 வேர்ட்டுக்கும் இடையில வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்தும் கிரியேட் பண்ணலாம். இதுவும் வந்து என்ன செய்யறோம்னா ஒரு சரியான மெத்தட். இதுவும் வந்து இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் நேமிங் கன்வென்ஷன் சொல்லுவோம். கன்வென்ஷன். ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் வந்து இன்னொரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, லெட் அதுவும் லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். லெட் என்ன கிரியேட் பண்ணலாம்? ஓகே, மைவார்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்கோர் மைவார். ஓகே, மை விஆர். ஓகே, இல்லை மை வேரியபிள் வைப்போமே, மை வேரியபிள் ஈக்குவல் ஹலோ வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இதுவும் வந்து ஒரு சரியான ஒரு ஃபார்மேட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங் வந்து அண்டர்ஸ்கோரில் தொடங்கலாம். அப்போ என்ன நீங்கள் வந்து முதலாவது வந்து உங்களோட வேரியபிளுக்கு வந்து நேம் வைக்கிறீங்கன்னா வந்து ஸ்மால் லெட்டரில் தொடங்கலாம். அடுத்து 2வது லெட்டர் வந்து கேபிட்டல் தொடங்கிச்சுன்னா அது வந்து சொல்லுவோம் நாங்கள் ஹெமல் கேஸ். அதுவும் வந்து ஒரு சரியான முறை. அதே மாதிரி 2 வேர்ட்டுக்கு நடுவில் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்தும் கிரியேட் பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு சரியான முறை. அதே மாதிரி நீங்கள் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணும்போது ஸ்டார்டிங் லெட்டர் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்தும் கிரியேட் பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு சரியான முறை. ஓகே, அடுத்தது அப்போ என்ன செய்யலாம்? அண்டர்ஸ்கோரில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த மெத்தட்டை பார்ப்போம். அடுத்த மெத்தட் என்ன? ஓகே, லெட் $sign price ஈக்குவல் 100. ஓகே ஓகே, $sign ஈக்குவல் ப்ரைஸ். அப்போ என்ன செய்யலாம்? அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியுமே, அடுத்த ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிள் ஸ்டார்டிங் வந்து $sign கொடுத்துருக்கோமே. அப்போ வந்து என்ன செய்யலாம்? ஒரு $sign லைன் வந்து ஒரு வேரியபிள் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நாங்கள் தொடங்கலாம். ஓகே, இதுவும் வந்து ஒரு சரியான முறை.
ஓகே, அடுத்தது இன்னொரு உதாரணம் வந்து பார்ப்போம். ஓகே, லெட் லெட் கீவேர்டை கொடுக்குறோம். நேம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, நேம் அது வந்து அலைஸ்னே கொடுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமே என்ன சொல்கிறேன், எங்களோட லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு இதை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு வேரியபிள் உண்டு. வேரியபிள் நேம் வந்து நேம் 1 2 3 கொடுத்துருக்கோம். அப்போ என்ன செய்யலாம், எங்களோட நம்பரை கூட எங்களோட வேரியபிளுக்கு வந்து ஆட் பண்ணலாம். அதாவது ஸ்டார்ட்ல நாங்கள் நம்பரை கொடுக்கல, வடிவா பாருங்க. முதலாவது ஒரு நேம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், ஒரு வேர்ட்டன் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வந்து 1 2 3. ஸோ இப்படி கூட வந்து நாங்கள் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். என்ன செய்யலாம், அந்த நம்பரை வந்து எங்களோட வேர்ட்டுக்கு நடுவில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து லாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு சரியான முறை. அப்போ என்ன, முதலாவது பார்த்து நாங்கள் வந்து கெமல் கேஸ் அப்படி வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம் நடுவில். அதே மாதிரி அண்டர் ஸ்கோர் ஸ்டார்டிங்கில் கொடுத்த ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி டாலர் சைன் ஸ்டார்டிங்கில் கொடுத்த ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நேம் 1 2 3 கொடுத்துருக்கோம். அப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு நம்பர் கொடுக்கலாம். அதே நடுவுலையும் வந்து நம்பர்கள் கொடுத்து வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது இந்த சரியான மெத்தட். இனி நாங்கள் இதுக்கு கீழே பார்ப்போம். என்ன செய்வோம்னா, ஓகே, மேலே வந்து நாங்கள் ஹெடிங்கே கொடுப்போமே கரெக்ட் மெத்தட்னு சொல்லி ஸ்லாஷ். ஓகே, இப்படி இருக்கட்டும். வேலிட் வேரியபிள்ஸ் நேமிங் ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் வேலிட், இதெல்லாம் வந்து ஒரு சரியான முறை. ஓகே, அடுத்தது நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுவோம் வந்து தவறான முறை, இன்வேலிட்னு சொல்லுவோம். அதை வந்து நாங்கள் ஓகே இன்வேலிட் அல்லது தவறான வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணுற முறை அல்லது ரூல்ஸ்னு கூட சொல்லலாம். இன்வேலிடான முறை இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, அதுக்குள்ள வந்து முதலாவது வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஓகே லெட், அதுக்கும் லெட் கீவேர்டே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். லெட் லெட் என்ன கொடுக்கலாம், ஓகே லெட் 1 நேம், லெட் 1 நேம் ஈக்குவல் என்ன கொடுப்போம், ஓகே டபுள் கோட்ஸுக்கு வந்து ரவி கொடுப்போம், இல்லாட்டி ராணின்னு கொடுப்போம். ஓகே ராணி, அங்கால வந்து நாங்கள் வந்து செமிகோலன் கொடுத்து எங்களுக்கு கோடிங் வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா உங்களை ரைட் சைட் விண்டோவில் பாருங்க ஒரு எரர் அடிக்குதுன்னு, அன்கெச்ட் சிண்டெக்ஸ் எரர்னு சொல்லி, அதாவது இன்வேலிட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் வருது. அப்போ என்ன, எங்களோட வேரியபிள் கிரியேட் பண்ண முறை வந்து பிள்ளை, அதால நம்ம வந்து உங்களுக்கு எரர் அடிக்குதுன்னு. அப்போ இது வந்து ஒரு பிழையான முறை. நாங்கள் வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாதுன்னா, எங்களோட பெஸ்ட், அதாவது பெஸ்ட் கரெக்ட் அந்த லெட்டர் இருக்கு தானே, பெஸ்ட் கேர், அதை என்ன செய்யக்கூடாதுன்னா நம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பெஸ்ட் லெட்டர் வந்து எப்பயும் போது நம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து ஒரு பிழையான முறை. அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, அதுக்கு பிறகு இன்னும் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, அதுக்கும் லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். மை நேம் ஈக்குவல் ஹலோ. ஓகே, மை வேரியபிள் ஈக்குவல் ஹலோ. அதுக்கும் பாருங்க எரர், இதே எரர் காட்டுது, இன்வேலிட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் சொல்லி, அதாவது சிண்டெக்ஸ் எரர் காட்டுதுன்னு. என்னோட ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்து சில ரூல்ஸ்கள் இருக்குன்னு, அந்த ரூல்ஸ்களின் படி தான் நாங்கள் கோடிங் எழுதணும். அந்த ரூல்ஸை வந்து நாங்கள் என்ன செய்யணும், மீறினோம்னா அந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கோடிங் எழுதாட்டி வந்து எரர் வரும். அந்த பேசிக்கான இதை தான் சொல்லுவோம் வந்து சிண்டெக்ஸ் எரர்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமே. அதே மாதிரி இப்போ என்ன பார்த்தோம், மை அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக மை ஹைஃபன் வேரியபிள்னு சொல்லி ஒரு இதோடு கிரியேட் பண்ண ஒரு வேரியபிள் நேம் உண்டு. அதுக்கு வந்து ஹலோவை கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து என்ன சொல்ல ஒரு பிழையான வேரியபிள் கிரியேட் நேம் கிரியேட் பண்ண ஒரு முறை தான் இது. அப்போ என்ன, இடையில வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த ஹைஃபன் வந்து யூஸ் பண்ண இயலாது. ஸோ இதுவும் வந்து ஒரு பிழையான முறை. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த லெட், இன்னொரு உதாரணம் பார்ப்போம். லெட் மை நேம், மை ஸ்பேஸ் விட்டு நேம்னு கொடுப்போம். நேம் ஈக்குவல், ஓகே அலைசன் இருக்கட்டும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, பார்த்து பாருங்க. மை நேம் சொல்லி 2 வேர்டுக்கு இடையில வந்து ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு. சேர்த்து தான் எழுதணும். நாங்கள் எழுதினா வந்து இப்படி, இது வந்து கரெக்டான முறைன்னு இப்படி சேர்த்து எழுதுனா இது சரி. மை நேம் பார்த்தீங்கன்னா எரர் ஒன்றும் காட்டலை இதில், உங்களுக்கு தெரியும். இது இந்தியாவில் வந்து எங்களுடைய அவுட்புட் விண்டோவில் வந்து பழைய கோடிங் வந்து எரர் காட்டிருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் கமெண்ட் பண்ணி வைப்போம், தெரியுமே உங்களுக்கு. ஓகே, பாருங்க இப்போ வந்து எரர் காட்டலை பாருங்க, ரைட் சைட் பாருங்க, எந்த ஒரு அவுட்புட் விண்டோவில் எந்த ஒரு எரருமே காட்டுதில்லை. ஏன்னா வந்து இந்த லெட் மை நேம்னு சொல்றது ஒரு சரியான, இப்படி நாங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஆனால் இப்போ பாருங்க பேஸ் விட்டுற முடியல, இப்போ பார்த்தீங்கன்னா எரர் காட்டுதுன்னு. அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர் நேம்னு சொல்லி காட்டுது. நம்ம இதுவும் வந்து ஒரு பிழையான வேரியபிள் கிரியேட் பண்ண முறை. ஸோ இப்படியும் வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்த ஒரு உதாரணம் வந்து பார்ப்போம். நாங்கள் என்ன பார்ப்போம், ஓகே லெட் இன்னொரு லெட் ஈக்குவல் டபுள் கோட்ஸுக்கு வந்து என்ன கொடுப்போம், ஓகே 10ன்னு சொல்லி கொடுப்போமே.
ஸோ 110 கொடுப்போம். கொடுத்தஞ்சாலும் செமிகோலன். இதுவும் வந்து ஒரு பிழையான முறை. பாருங்க இதுக்கு மேலே அடிக்குது என்ன பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் எரர் அடிக்குது. லெட் இஸ் டிஸ்அலவுட் அஸ் லெக்சிக்கல்னு சொல்லி ஒன்று வேற ஒன்று காட்டுது பாருங்க. லெக்சிக்கல் பவுண்ட் நேம் பார்த்தீங்கன்னா தெரியுமே. இது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட் இருக்கு தானே இது வந்து எங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க ஒரு கீவேர்ட். அதாவது வந்து நாங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற 3 அதாவது வேர் லெட் கான்ஸ்டன்ட்ல அது இது ஒரு கீவேர்ட் தான் வந்து இந்த லெட். நான் இன்னும் என்ன செய்யலாதுன்னா வந்து இந்த கீவேர்ட் டைம் வந்து என்ன செய்யலாதுன்னா நான் வந்து எங்களோட வேரியபிள் நேமா வந்து யூஸ் பண்ணி வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண இயலாது. ஸோ இதுவும் வந்து ஒரு பிழையான நேம். அதாவது இது வந்து எல்லாம் ரிசர்வ்டு கீவேர்ட்னு சொல்லுவோம் பாருங்க. இது காட்டுது பாருங்க. இதெல்லாம் சொல்லுவோம் நாங்கள் என்னன்னு சொல்லி ரிசர்வ்டு கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ எங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்க கீவேர்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட் கீ பார் அதே மாதிரி ஃபங்க்ஷன் அப்படி வேற என்ன அப்படி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. நாங்கள் போக நிறைய கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுவும் ஒரு பிழையான முறை. ஸோ ஓகே அடுத்து பார்ப்போம். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஓகே லெட் இஃப்ன்றது வந்து ஒரு கீவேர்ட். அதுக்குள்ள என்ன கொடுப்போம்? ஓகே அது வந்து ட்ரூன்னு கொடுப்போம் நாங்கள். ஓகே ட்ரூ. இதுவும் வந்து என்ன செய்யணும் ஒரு ரிசர்வ் கீவேர்ட் தான். அதாவது வந்து இந்த இஃப் இருக்கு தானே இஃப் வந்து எங்களுடைய கோடிங்ல வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்காக சரியா பிள்ளையா அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்காக இல்லாத வேற எதுவும் டிசிஷன் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். பிறகு போக போக அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வாயிலாதிகள் போர் லூப்புகள் எல்லா லூப்புகள் அதே மாதிரி இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து எங்களுடைய வார எபிசோடுகளை வந்து பார்ப்போம். ஓகே இப்போ என்ன செய்யலாதுன்னா வந்து இந்த இஃப் இருக்கு தானே இஃப் வந்து எங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து இதுவும் வந்து ஒரு கீவேர்ட். இந்த கீவேர்ட்டை யூஸ் பண்ணி வந்து நாங்கள் என்ன செய்யலாதுன்னா வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண இயலாது. அதாவது வேரியபிளுக்கு வந்து ஒரு நேமா வந்து இதை யூஸ் பண்ண இயலாது. ஸோ இதுவும் வந்து ஒரு பிழையான முறை. ஸோ நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கோட் எழுத வந்து கெமல் கேஸ் வந்து நாங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா வந்து ப்ரொஃபஷனலாக வந்து நீங்கள் கோட் எழுதுவோம் தானே. நாங்கள் வந்து இப்போ எல்லாம் ப்ரொஃபஷனல் கோடர்ஸ். நாங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறோம்னாலே வந்து நாங்கள் எல்லாம் ப்ரொஃபஷனல் கோடர்ஸ். ஸோ நாங்கள் வந்து கோட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா வந்து கெமல் கேஸ் வந்து கூடுதலாக யூஸ் பண்ணணும். பாருங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓகே இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். இப்போ நீங்கள் வந்து வடிவம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். எப்படி வந்து ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுக்கும்போது நாங்கள் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எப்படியெல்லாம் வந்து கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ இதையும் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா கமெண்ட் பண்ணிக்கொள்வோம். ஸோ ஓகே எல்லாம் கமெண்ட் ஆகிட்டு ஓகே இப்போ வேறு ஒன்றும் காட்டல. ஓகே அடுத்தது பார்ப்போம். இந்த கெமல் கேஸை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து எப்படி வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகே கெமல் கேஸ் அதுக்கு வந்து முதலாவது நாங்கள் ஒரு ஹேரிங் ஒன்று கொடுத்துக்கொள்வோம். கிளாஸ் கொடுத்து கமெண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு ஹேரிங் கொடுப்போம். கெமல் கேஸ் CAM ஓகே கெமல் கேஸ் நேமிங் கன்வர்ஷன் கொடுப்போம். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து இதுக்கு ஒவ்வொரு உதாரணங்கள் பார்ப்போம். நாங்கள் எப்படி வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே முதலாவது பாருங்க லெட் கீவேர்டை கொடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி கூட தெரியும். கெமல் கேஸ்னா வந்து எப்பயும் வந்து ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எஃப்ல ஸ்மால் லெட்டராக இருக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது வேர்ட்ரு ஸ்டார்டிங் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கும். ஸோ இதான் வந்து கெமல் கேஸ். இப்படி வந்து முதலாவது ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட். நாங்கள் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட் பார்ப்போம். என்ன ஓகே லாஸ்ட் டைமில் பாருங்க என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மாலில் இருக்குது. அடுத்த வேர்ட்ரு ஸ்டார்டிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அதாவது எண்ணில் இருக்குது லாஸ்ட் நேம். ஸோ இதுவும் வந்து ஒரு சரியான கெமல் கேஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு அதுக்கு உதாரணம். ஓகே அடுத்தது பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லெட் என்ன பார்க்கலாம். ஓகே டோட்டல் மார்க்ஸ்ன்னு ஒன்று சொல்லி ஒரு இதை ஒன்று கிரியேட் பண்ணும். ஓகே டோட்டல் ஸ்கோர்னு பார்ப்போம். டோட்டல் ஸ்கோர் ஓகே இதுலேயும் பாருங்கள் முதலாவது வந்து ஸ்மால் லெட்டர் ரெண்டாவது வேர்ட்ரு ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர். இதுவும் வந்து ஒரு உதாரணம். ஓகே இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஓகே என்ன லெட் ஸ்டூடெண்ட் இது என்ன இது ஒரு பூலியன். இது வந்து நாங்கள் பிறகு இதெல்லாம் பற்றி வடிவாக பார்ப்போம். என்ன ஸ்டூடெண்டான்னு வந்து செக் பண்ணுவோம். அப்போ என்ன இந்த ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் என்ன ரெண்டு வேர்ட் இருக்கும். இஸ்ட் ஒரு வேர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு வேர்ட். எங்களோட முதலாவது வேர்ட் ஸ்டார்டிங் லெட்டர் ஸ்மால் லெட்டராக இருக்குது. ரெண்டாவது வேர்ட் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து என்ன இருக்குது ஒரு கேபிட்டல் லெட்டராக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் இதுவும் வந்து ஒரு கெமல் கேஸுக்கு வந்து உதாரணம். ஸோ ஓகே வாக்கியம் வந்து உங்களுக்கு ஒரு அழகாக இருக்குன்னு அழகாக இருக்கா இல்லையா? வாக்கியம் வந்து ஒரு அழகாக இருக்கான்னு. ஸோ வந்து நாங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து கோட் எழுதும்போது ஒரு சரியான முறை வந்து இப்படி இந்த கெமல் கேஸுகளை வந்து யூஸ் பண்ணணும். இப்படி வேர்ட்ஸ்கள் வரும். சிங்கிள் இப்போ டோட்டல் அப்படின்னு வேர்ட்ஸ்கள் வந்து இப்போ பிரச்சனை இல்லை. ஓகே வந்து அதை கிரியேட் பண்ணலாம் நம்மளா. இப்படி வந்து ரெண்டு வேர்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபாதர் நேம் மதர் நேம் மை நேம் டோட்டல் ஸ்கோர் ஸ்டூடெண்ட் மேக்ஸ் ஐட்டம் கவுண்ட் லோக்டீன் இப்படியெல்லாம் வரும்போது என்ன செய்யும்ல வந்து நீங்கள் இப்படி வந்து இதுகளை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நான் இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இப்படி 3 வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன இப்போ லெட் இப்படி வருதுன்னு வைப்போம். ஓகே இந்த பாருங்க அவங்களே தந்துட்டாங்க ஓட்ட சொல்லி இந்த பாருங்க நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ 3 வேர்ட்ஸ் இருக்குது. என்ன நம்பர்ஸ் ஒரு வேர்ட் இருக்குது. ஆஃப்ன்ற ஒரு வேர்ட்ஸ் அதே மாதிரி ஐட்டம்ஸ் ஒரு வேர்ட். அப்போ என்ன செய்யணும் நீ முதலாவது மட்டும் தான் கேபிட்டலாக ஸ்மாலாக போடணும். முதலாவது வேர்ட்டர் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஸ்மாலாக போடணும். அது பிறகு வர ஒவ்வொரு வேர்ட்ஸில் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேபிட்டலாக போடணும். சரி பார்த்தீங்களா ஒஃபோட ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டலாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐட்டம்ஸில் வந்து
ஐ வந்து கேபிட்டல் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கேமல் கேஸ். ஓகே, பாக்கியே அழகா இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து நான் பார்ப்போம் எப்படி வந்து நாங்கள் வந்து மீனிங்ஃபுல்லாக வந்து நேம்ஸ் வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்ததாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓகே, அதுக்கு மேலே வந்து நாங்கள் இதை வந்து எங்கள் கேமல் கேஸை வந்து கமெண்ட் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணி வச்சு கொள்ளுவோம். ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் வந்து எங்களோட ஓகே மீனிங்ஃபுல்லாக வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து நேம் வைக்கலான்னு பார்ப்போம். முதலாவது ஒரு நேம் வந்து வச்சு பார்ப்போம். முதலாவது எப்படி வைக்கலாம், சரி எப்படி வைக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். முதலாவது பேட், முதலாவது வந்து லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி வந்து ஒரு இதை ஒன்று கிரியேட் பண்ணுவோம். எக்ஸ்ன்னு கொடுப்போம். லெட் எக்ஸ் ஈக்குவல் 10. ஓகே, லெட் ஈக்குவல் 10ன்னு கொடுத்துரும் பாருங்க. என்ன, லெட் எக்ஸ் ஈக்குவல் 10ன்னு கொடுத்துரும். அதே மாதிரி அடுத்து 2-3 வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இதை பற்றி சம்மனாக பார்ப்போம். லெட் ஒய் ஈக்குவல் 20ன்னு கொடுத்துரும். ஓகே, 20 வேணால் இதில் என்ன கொடுப்போம்னா ஒய் ஈக்குவல் ஒரு ஆர்டர் பேர் கொடுப்போம் டவுட் ஸ்ட்ரிங்கில். ஓகே, ஆரை. ஓகே, ராணியே கொடுப்போம், ராணின்னு கொடுப்போம். அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். லெட்னு வந்துட்டு ஓகே, லெட் செட் ஈக்குவல் என்ன கொடுப்போம், ஓகே ட்ரூன்னே கொடுப்போம், ட்ரூ. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சார், ஒரு இதில் இப்படிலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ரொஜெக்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, திடீர்னு நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு மாறி போயிட்டீங்க. அது தவிர்க்க முடியாத ஒரு காரணம்னு சொல்ல, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வருத்தமோ ஏதோ ஒன்று செஞ்சு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு ஏதோ ஒன்று வைப்போம். அப்போ வந்து என்ன செய்யணும், இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுகளை வந்து உங்களோட சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்க ப்ரொஜெக்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா என்ன செய்வாங்க, உங்களோட பொசிஷனுக்கு அந்த நீங்கள் வேலை செஞ்ச இடத்துல வந்து இன்னொரு ஆளை போட்டு அந்த ப்ரொஜெக்ட்டில் வந்து வேலை செய்வாங்க. அப்படி செய்யும்போது இப்படி நீங்கள் வேரியபிள்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுறீங்க, டெவலப் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்படி எக்ஸ் ஒய் செட்னு சொல்லி வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்கு வேல்யூஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனால் இன்னொரு ஆள் வந்து தேர்ட் பர்சன் ஒரு ஆள் வந்து, அதாவது இப்போ இன்னொரு ஆள் வந்து ப்ரொஜெக்ட்டை வேலை செய்ய போகிறேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னடா இது எக்ஸ் ஒய் செட்டுன்னு இருக்கு, எக்ஸ்டா என்ன ஒய்ண்டா என்னத்தை கொடுத்தா ஒன்றும் தெரியாது. இதே வந்து நீங்கள் ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு நேம் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன செய்வாங்க, ஐடென்டி பண்ணுவாங்க, ஓ இதில் வந்து இதை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன செய்ய முடியாது, வந்து நாங்கள் வந்து மீனிங்ஃபுல்லாக வந்து நேம் வைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிழையான இதானே. ஓகே, அடுத்து நாங்கள் பார்ப்போம் சரியாக வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன் பாருங்க. லெட் ஸ்டூடெண்ட் ஏஜ் எஸ்டி, ஓகே ஸ்டூடெண்ட் நேம் வைப்போம். ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் நேம், ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் என்ன எரர் காட்டுது. ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் என்ன எரர் காட்டுது, அன்கேஜ் சிண்டெக்ஸ் ஆல்ரெடி. ஓகே, நான் இதே எரர் காட்டுது. இப்போ உங்களை பார்த்துருக்கீங்க, நாங்கள் ஏற்கனவே வந்து இதில் பாருங்க ஸ்டூடெண்ட் நேம்னு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதான் எங்களுக்கு தெரியுமே, எனக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இந்த லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி, அதாவது நாங்கள் ஒரு வேரிய சேம் அதே இதில் அதே பேரில் பாருங்க எந்த ஒரு லெட்டருமே மாறல. அதாவது எங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு அதே நேமில் வந்து கிரியேட் பண்ணதால வந்து ஏர் காட்டு. ஸோ நாங்கள் வேறு ஏதாச்சும் சூஸ் பண்ணுவோம் அதே பதிலாக. ஏன்னா வந்து இல்லாட்டி வந்து நாங்கள் இதை கமெண்ட் பண்ணி வைப்போம். ஏன்னா கமெண்ட் பண்ணி வச்சா இந்த கோட்டை வந்து எக்ஸிக்யூட் ஆகாது இந்த கோடுகள் ஒன்றுமே கமெண்ட் பண்ணால். அதால் வந்து கமெண்ட் பண்ணுவோம். பாருங்கள் இப்போ வந்து ஏற போயிட்டு பார்த்தீங்களா, இப்போ வந்து பாருங்கள் லெட் ஸ்டூடெண்ட் நேம் ஜோன் இருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தெரியுமே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம் உண்டு. ஏதாவது இப்போ ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று செய்கிறாங்கன்னா ஓகே, ஸ்டூடெண்ட் நேமை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோ அதுக்கு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் நேமை வந்து ஸ்டூடெண்ட் வந்து வாங்கி எடுக்கிறது அதுக்கு ஒரு இதுக்காக வந்து ஸ்டூடெண்ட் நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இப்போ என்ன சொல்ல, இது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கேன்னு, இது வந்து குட். ஸோ நாங்கள் வந்து மீனிங்ஃபுல்லாக நேம் வைக்கணும். அதே இன்னொரு நேம் ஒன்று பார்ப்போம். என்ன, ஓகே லெட் ஏஜ் 25. இப்போ என்ன, இது வந்து ஏஜ் முதலாவது எக்ஸ்ன்ற முதலாவது பாருங்க பிள்ளையா நாங்கள் எக்ஸ் இது ஒரு அந்த முதலாவது 10 வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்கல்ல முதலாவது பிள்ளையான முறையில். அதில் பாருங்க இது வந்து ஒரு ஏஜாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆள் ஏதாச்சும் ஒரு மார்க்ஸாக இருக்கலாம். அது என்னன்னு கண்டுபிடிக்கவே இல்லை, இல்லாட்டி வேற ஏதாச்சும் நம்பராக கூட இருக்கலாம் அந்த 10. ஆனால் இப்போ என்ன சொல்ல, நாங்கள் ஒரு மீனிங்ஃபுல்லாக நேம் கொடுக்குறோங்களே. இப்போ ஒரு அடுத்த ஒரு பர்சன் வந்து இப்போ உங்களோட ப்ரொஜெக்ட்டில் வந்து பார்க்குறாரு, நீங்கள் இல்லை அந்த இடத்துல, அவர் வந்து உங்களோட ப்ரொஜெக்ட் வந்து பார்க்குறீங்க, அவர் வேலை செய்கிறாண்டா அவருக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமோ. ஸோ இது வந்து ஒரு பர்சன் ஏஜ்னு சொல்லி. ஓகே, அடுத்து இது இன்னொரு எக்ஸாம்பிளே பார்ப்போமே. ஓகே, let is pass and is student is pass. Okay, is என்ன செய்வோம், ஓகே பாஸ் PASS. ஓகே, இஸ் பாஸ்ட் வந்து ட்ரூ. நான் பார்த்தேனாங்க முதலாவதுல பார்த்தீங்கன்னா லெட் செட் ஈக்குவல் ட்ரூன்னு இருக்கு. அது என்ன ட்ரூ, எக்ஸாம் என்ன ட்ரூன்னே தெரியல, அது ஒரு பூலியன் வெளியே கொடுத்துருக்காங்க, என்னன்னு கண்டுபிடிக்கல. அது வந்து ஸோ இது வந்து ஒரு மீனிங்ஃபுல் இல்லாத நேம் இது மூண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க இஸ் பாஸ்ட் ட்ரூ. அப்போ என்ன இஸ் பாஸ்ட், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செய்கிறாங்கன்னா ஒரு எக்ஸாம் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் ஒன்று இது செய்கிறாங்கன்னா தெரியும் ஒன்று இஸ் பாஸ்னா ஓகே ஸ்டூடெண்ட் வந்து இஸ் பாஸ் ஆனால் இஸ் பாஸ்ட். இது வந்து செக் பண்ணுறாங்க ஒரு வேல்யூ வந்து
இஸ் பாஸ்டா அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆகும் செக் பண்ண ஒரு மீனிங் இருக்கணும் இந்த இதில் இந்த வேர்டில், அதாவது இந்த வேரியபிள் நேமில் வந்து ஒரு மீனிங் இருக்குது. ஸோ நாங்கள் எப்பயுமே வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா மீனிங்ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, கோட் எழுதும்போது நீங்கள் மட்டும் படிக்க மாட்டீங்க, என்ன சொல்கிறேன், மற்றாக்கள் வந்து படிப்பாங்க. அதனால் வந்து எப்பயும் வந்து மீனிங்ஃபுல்லாக வந்து நேம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கன்செப்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோப். அதாவது இந்த ஸ்கோப்போட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் எங்கெல்லாம் வந்து நீங்கள் அக்சஸ்பிள் என்று அர்த்தம். அதாவது வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ நீங்களோட கோடிங்கில் வந்து ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. அந்த வேரியபிளை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த கோடிங்கில் வந்து அக்சஸ் பண்ணலாம் அதை தான் சொல்லுவோம் நாங்கள் வந்து ஸ்கோப்புன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை வந்து நாங்கள் டிரெக்டாக வந்து எங்களோட கோடிங் எக்ஸாம்பிளே வந்து நாங்கள் பார்ப்போம். ஓகே, முதலாவது வந்து நாங்கள் குளோபல் ஸ்கோப் சம்மந்தமாக பார்ப்போம். ஓகே, முதலாவது பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸில் வந்து 2 இருக்கும், 3 இருக்குது. இப்போ நாங்கள் இதில் வந்து பார்க்க போகிறது இன்னொரு இன்னொரு ஸ்கோப்பும் இருக்குது. அது இப்போ நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ முக்கியமாக வந்து நாங்கள் கூடுதலாக யூஸ் பண்ணுறது வந்து ஒன்று வந்து குளோபல் ஸ்கோப், இன்னொன்று வந்து லோக்கல் ஸ்கோப். அந்த லோக்கல் ஸ்கோப்பை வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லியும் சொல்லலாம். ஸோ முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த குளோபல் ஸ்கோப். இந்த குளோபல் ஸ்கோப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து ஒரு உதாரணம் வந்து பார்ப்போம். ஓகே, ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். லெட் குளோபல் நேம்னு சொல்லி GL லோ BAL global name. Okay, global name. Okay, global name equal double quotes இருக்க I am a global னு கொடுப்போமே. ஓகே, ஓகே I am a global variable னு கொடுப்போமே. ஓகே, இப்போ என்ன செஞ்சிடும், நாங்கள் வந்து கொடுத்துட்டோமே let global name equal I am a global variable. நாங்கள் 2 இதையும் பார்ப்போம். நான் சேர்த்து 2 இதையும் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். 2 இதையும் குளோபல் ஸ்கோப்பையும் லோக்கல் ஸ்கோப்பையும் ரெண்டுக்கும் கோடிங் எழுதிட்டு 2க்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழியாக விளங்கும். முதலாவது வந்து நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் குளோபல் நேம்னு சொல்லி, அதுக்கு வந்து ஐஎம் குளோபல் வேரியபிள்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து இந்த குளோபல் முதலாவது நான் என்னென்னு பார்த்துருவோமே. இந்த குளோபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நீங்கள் எங்கேயும் வந்து அக்சஸ் பண்ணலாம். அதாவது வந்து இப்போ வெளியே இப்படி தனியாக வந்து ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிங்கன்னா வந்து இதை வந்து அந்த ப்ரோக்ராமுக்குள்ள வந்து நீ எங்கே வேணால் அக்சஸ் பண்ணி கொள்ளலாம். இதான் வந்து இது குளோபல் ஸ்கோப்னு சொல்லுவோம். நீ எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணக்கூடியமே இருக்கும். ஸோ அதை மட்டும் இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ போக போக உதாரணங்களை பார்த்து நான் பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் எங்கே என்னென்னு வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது நாங்கள் போக போக இதுகளை பற்றி வர எபிசோடுகளை வந்து வடிவாக தெளிவாக பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த குளோபல் ஸ்கோப்பையும் லோக்கல் ஸ்கோப் இதை மட்டும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க ரெண்டுலையும். இப்போ ஃபங்க்ஷன்னா என்னென்னா அது சம்மந்தமாக இப்போ நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஓகே, நாங்கள் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம், அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், வேற ஒன்றும் நீங்கள் வந்து திங்க் பண்ணாதீங்க. ஓகே ஓகே ஃபங்க்ஷன். ஓகே, மை ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன். ஓகே, மை ஃபங்க்ஷன். ஓகே, இதை மட்டும் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது முதலாவது ஃபங்க்ஷன் கீவேர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்த ரெண்டாவது வந்து ஃபங்க்ஷன் கீவேர்ட் கொடுக்கணும், அதாவது ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். அது நேம் வந்து ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன். அது பிறகு ஒரு டபுள் பிரேக்கெட்ஸ், அதுக்காக கேர்லி பிரேக்கெட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு நடுவில் தான் வந்து எப்பயும் வந்து ஃபங்க்ஷன் எழுதி இதை ஞாபகத்தில் வச்சுக்கொடுங்க. இப்போ கூடுதலாக நீங்கள் ஃபங்க்ஷனை பற்றி வரியே பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்து ஓகே இது வந்து வழியை கிரியேட் பண்ணலாம் இந்த வேரியபிள். இதுக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் இதை சும்மா எங்களை ஞாபகப்படுத்தி வைக்கிறதுக்காக கமெண்ட் கொடுத்து வைப்போம். சாரி, பக்கத்தில் வந்து என்ன செய்வோம்டா ஓகே டபுள் ஃபிளாக் கொடுத்து ஓகே குளோபல் வேரியபிள். ஓகே, இதை கொஞ்சம் நாங்கள் சின்னனாக்கும் பெருசாக்கணும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்டோமே. குளோபல் நேம்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஐஎம் குளோபல் வேரியபிள்னு கொடுத்துருக்கோம். பக்கத்தில் வந்து ஓகே இது வந்து குளோபல் ஸ்கோப்னு கொடுத்துட்டோம் இந்த வேரியபிள். ஓகே, இப்போ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணமே. இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் வந்து நாங்கள் வந்து இதுக்கு கொடுப்போம் லோக்கல் ஸ்கோப்னு சொல்லி ஒரு லோக்கல் ஸ்கோப்னு சொல்லி முதலாவது டைப் பண்ணுவோம், அல்லது லோக்கல் வேரியபிள். ஓகே சரி, லோக்கல் ஸ்கோப் டைப் பண்ணுவோம். லோக்கல் ஸ்கோப். ஓகே, லோக்கல் ஸ்கோப்னு கொடுத்துட்டோம் இதுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியுமே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே லோக்கல் ஸ்கோப்னு முதலாக கொடுக்குறோம். அதுக்கு கீழே வந்து இப்போ நாங்கள் கோட் எழுத போகிறோம். ஓகே, என்ன எழுதுவோம்? ஓகே, ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோமே, let local name. ஓகே ஓகே இப்படி வச்சுக்கொள்ளுங்க. let local nameனு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து I am a local variableனு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு வேர்ட்டை அது கொண்டு அதுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம்.
ஓகே. இப்ப என்ன செய்வோம்னா, முதலாவது என்ன செய்வோம், இந்த ஃபங்ஷன் இருக்கு தனி. இந்த ஃபங்ஷன் எவ்வளவு ஃபங்ஷன்னா இவ்வளவும் சேர்ந்தது தான் ஒரு ஃபங்ஷன். அதாவது முதலாவது ஃபங்ஷன் கீவேர்ட் இருக்கு. அது பிறகு ஃபங்ஷன் நேம் இருக்கு. அது பிறகு டபுள் கோட்ஸ் இருக்கு. டபுள் பிராக்கெட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பிறகு நாங்க பார்க்கணும் என்னது யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அப்புறம் 2 கேர்லி பிராக்கெட்ஸ் இருக்குனே. முதலாவது இங்க தொடங்குது, பிறகு இங்க தொடங்குது. இந்த 2 கேர்லி பிராக்கெட்ஸ்க்கும் உள்ள இவ்வளவு தான் வந்து ஃபங்ஷன். இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த ஃபங்ஷனுக்கு உள்ளேயே வந்து நாங்க வந்து இத பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். பாருங்க. ஃபங்ஷனுக்கு உள்ள தான், அதாவது கேர்லி பிராக்கெட்ஸ் உள்ள தான் இருக்கு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். அதாவது முதலாவது வந்து console.log. console.logக்குள்ள என்னத்த பிரிண்ட் பண்ண போறோம்னா, இந்த நாங்க ஏற்கனவே கிரியேட் பண்ண தானே குளோபல் நேம்னு சொல்லி மேல ஒரு வேரியபிள், அதாவது ஃபங்ஷனுக்கு வெளியே அதை வந்து இதுக்கு பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே. பாருங்க console.logக்குள்ள இந்த குளோபல் நேம் வந்து எங்க நாங்க வந்து இந்த ட்ராக் இங்க வந்துச்சு. ஓகே. இந்த குளோபல் நேம் இந்த வேரியபிள் வந்து ஏற்கனவே இந்த ஃபங்ஷனுக்கு வெளியே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து பக்கத்துல வந்து ஐஎம் குளோபல் வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ நான் என்ன செஞ்சிருக்கோம், இந்த மை ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து இந்த மேல வந்து லோக்கல் நேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கீழே இந்த குளோபல் நேமையும் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள. ஓகே. அடுத்தது வந்து நாங்க ரெண்டாவது என்ன செய்வோம்னா, இந்த லோக்கல் நேமையும் இதுக்கு பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே. லோக்கல் நேமையும் பிரிண்ட் பண்ணிட்டோம். பாருங்க இதுக்கு ரெண்டையும் வந்து பிரிண்ட் கொடுத்துட்டோம். console.local name. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, இப்ப நாங்க முதல்ல என்ன செஞ்சிருக்கோம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். வெளியே ஃபங்க்ஷனுக்கு வெளியே அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அது பிறகு இந்த மை ஃபங்க்ஷனை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்னா, இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம் வேலை செய்யுதான்னு சொல்லி. எங்களோட மை ஃபங்க்ஷன் தானே, இதை கால் பண்ணா தான் வந்து வேலை செய்யும். நான் வந்து டைரக்டா நீங்க நினைக்கலாம், என்னடா முதல் வந்து நாங்க வந்து டைரக்டா செய்ய வந்து இந்த அவுட்புட் விண்டோல வந்து எல்லாம் பிரிண்ட் ஆகி கொண்டு வந்து இப்ப பிரிண்ட் பண்ண போறேன். இதை பற்றியெல்லாம் நீங்க இப்ப யோசிக்காதீங்க கூடுதலா. நான் வந்து வர வீடியோக்கள்ல வர எபிசோடுகளை பார்ப்போம். இப்ப நீங்க சும்மா நார்மலா நான் சொல்றதை மட்டும் படிக்க கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப வந்து என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு தானே, நீங்க சில யோசிக்கலாம் வேணே, இந்த மை ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து இந்த மை ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த console. அதாவது இந்த குளோபல் நேம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம், இங்க பிரிண்ட் ஆகலைன்னு சொல்லி. ஸோ அதுகள் சம்பந்தமான பிறகு பார்ப்போம். முதலாவது என்ன செய்யணும்னா, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு தானே, இந்த ஃபங்க்ஷனை நீங்க வந்து அக்சஸ் பண்ணணும்னா, அந்த முதலாவது பிறகு என்ன செய்யணும்னா, ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இதை பற்றியெல்லாம் நீங்க worry பண்ணாதீங்க. இப்போ குளோபல் வேரியபிள்னா என்ன, அதாவது இந்த குளோபல் ஸ்கோப், அதே மாதிரி இந்த லோக்கல் ஸ்கோப்ல என்ன மட்டும் அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க. பாருங்க இந்த ஓட்டோவை காட்டுது. இப்போ நான் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றோம். ஓகே. பாத்தீங்களா, இப்போ நாங்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண பிறகு இப்போ பாருங்க இஞ்சால பிரிண்ட் பண்ணிட்டேனே, ஐஎம் குளோபல் வேரியபிள், ஐஎம் லோக்கல் வேரியபிள் ரெண்டுமே பிரிண்ட் ஆகிட்டு. பாருங்க மை ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ண போறேன். அப்போ என்ன, நாங்கள் வந்து முதலாவது வந்து இல்லை குளோபல் நேமை வந்து எங்கட இந்த குளோபல் நேம் இந்த வேரியபிளை வந்து எங்கட ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் முதலே சொன்னேன் இந்த குளோபல் ஸ்கோப், அதாவது வந்து குளோபல் ஸ்கோப் நீங்கள் வந்து அந்த குளோபல் நேமை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனாலும் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பார்த்தீங்க ஐஎம் குளோபல் வேரியபிள்னு சொல்லி இந்த இடது பக்கம் பாருங்க, வலது பக்கம் பாருங்க, இந்த எங்களோட அவுட்புட் விண்டோவில் வந்து பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், லெட் குளோபல் நேம். ஆனால் அந்த வேரியபிளை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதால் வந்து லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவோம். அதால் வந்து அதை லோக்கல் வேரியபிள். ஸோ அதுவும் வந்து பிரிண்ட் ஆயிருக்கேன் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது. ஓகே. இப்போ நாங்கள் பார்ப்போம், இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள வச்சு தான் ரெண்டு வேரியபிளையும் கால் பண்ணுவோம். அப்படியே இருக்கணும். இப்போ நாங்கள் பார்ப்போம் அந்த மை ஃபங்க்ஷன் இல்லை, அது கீழே வந்து திருப்பி ரெண்டையும் வெளியே வச்சு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். முதலாவது வந்து இந்த குளோபல் நேம் இருக்கு தானே, முதலாவது நான் கிரியேட் பண்ண வேரியபிள், அதை வந்து யூஸ் பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணப்படுதான்னு பார்ப்போம். ஓகே. அதுக்கு வந்து console எங்களோட console போட்டுக்கொள்வோம். console.log டபுள் பிராக்கெட்ஸுக்குள்ள குளோபல் நேம் BAL குளோபல். ஓகே. குளோபல் நேம் செஷனில் காட்டுது குளோபல் நேம். நாங்களே வழியை வந்து செமிகோலன் கொடுத்து இதையும் கொடுத்து வாய்மை குளோபல் வேரியபிள். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமே, நாங்கள் வந்து முதலாவது இந்த கிரியேட் பண்ண இந்த குளோபல் நேம்னு சொல்ல வேரியபிள், அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிரியேட் பண்ண இந்த வேரியபிள் வந்து குளோபல் ஸ்கோப்பில் இருக்குது. அது வந்து திருப்பி நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து திருப்பி பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். உள்ளேயும் வேலை செய்யுதுனே, இந்த குளோபல் நேம்னு சொல்ல இந்த குளோபல் ஸ்கோப்பில் இருக்க வேரியபிள் என்ன சொல்கிறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது வேலை செய்யுது, உங்களுக்கு பார்க்க தெரியும் முதலாவது. அது பிறகு ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே வச்சு கால் பண்ணும்போது என்ன செய்யுது, வேலை செய்யுது. ஆனா அடுத்தது பாருங்க, இந்த லோக்கல் வேரியபிள் இருக்கு தானே, லோக்கல் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ள கரெக்டா வேலை செஞ்சுதானே, லோக்கல் நேம்னு சொல்லி இந்த பிரிண்ட் பண்ணி பாருங்க, ஐஎம் லோக்கல் வேரியபிள். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த இதுக்குள்ளே திருப்பி இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து அதை கால் பண்ணி பார்ப்போம், அந்த லோக்கல் நேமை வந்து பிரிண்ட் பண்ணப்படுதான். ஸோ அதை முதலாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், console.log console.log டபுள் பிராக்கெட்ஸுக்குள்ள லோக்கல் நேம். ஓகே.
இப்போ பாருங்க எரர் அடிக்குது பாருங்க. எரர் ஒன்று காட்டுது. ரைட் சைட் எங்கட அவுட்புட் விண்டோல வழியா பாருங்க ஒரு எரர் காட்டுது எனக்கு. என்ன காட்டுது? ரெஃபரன்ஸ் எரர். லோக்கல் நேம் இஸ் நாட் டிஃபைன்டு காட்டுது. பாத்தீங்களா? ரெஃபரன்ஸ் எரர். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எரர். லோக்கல் நேம் இஸ் நாட் டிஃபைன்ட். அப்ப என்ன இது மெயின் விஷயம்? நாங்க இன்னைக்கு இப்ப பார்க்குற மெயினான விஷயமே என்ன? எங்க இந்த ஸ்கோப் தான். எங்கட வேரியபிளை கிரியேட் பண்ணும்போது ஸ்கோப்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா எங்களோட வேரியபிள் நாங்கள் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம்னா எங்கெங்க எல்லாம் வந்து எங்களோட வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது அதுக்கு முதலாவது பார்த்துனாங்க இந்த குளோபல் ஸ்கோப். அதாவது வந்து வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா அது உதாரணம் தான் வந்து இந்த குளோபல் நேம். இதை வந்து நீங்க எங்க வேணாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள வந்து கால் பண்ணாலும் வேலை செய்யும். அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து கால் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே தான் இருக்கு இதுல கால் பண்ணியிருக்க அப்பயும் வந்து வேலை செய்யுது. ஆனா வந்து இந்த லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள கால் பண்ணி அந்த வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க ஐஎம் லோக்கல் வேரியபிள்னு சொல்லி இந்த வேரியபிள் நான் செலக்ட் பண்ற வேரியபிளை பாருங்க வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. லெட் லோக்கல் நேம் ஈக்குவல் ஐஎம் லோக்கல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிள் என்ன செஞ்சிருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள கிரியேட் பண்ணிருக்கு. அப்ப என்ன செய்யலாம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள மட்டும் தான் அக்சஸ் பண்ணலாம். பாத்தீங்க இந்த லோக்கல் நேம் வந்து ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்பைக்கு வந்து பிரிண்ட் ஆச்சுனே ஐஎம் லோக்கல் வேரியபிள் இந்த ரெண்டாவது அவுட்புட்டை பாருங்க இந்த அவுட்புட் விண்டோல. ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து நாங்க உள்ள கிரியேட் பண்ணிட்டு வெளியே வந்து அந்த லோக்கல் நேம் வேரியபிளை வந்து நாங்க யூஸ் பண்ணும்போது எரர் அடிக்குதுன்னு பாத்தீங்களா? இந்த இதுல கூட காட்டுது குட் நாட் ஃபைண்ட் நேம் லோக்கல் நேம் டிட் யூ மீன் குளோபல் நேம் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குது பாருங்க. அப்ப என்ன இது வந்து எரர் கிடைக்குது. ரைட் சைட்ல இருக்க இந்த அவுட்புட் விண்டோல பார்த்தாலே தெரியும் ஒரு ரெஃபரன்ஸ் எரர் காட்டுது லோக்கல் நேம் இஸ் நாட் டிஃபைன். அப்ப என்ன செய்யலாது? நாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணோம்னா இந்த கீவேர்டை கொடுத்து அதாவது அதை சொல்லும்போது நான் லோக்கல் ஸ்கோப்னு சொல்லி அந்த லோக்கல் ஸ்கோப்ல இருக்க வேரியபிளை வந்து என்ன செய்யலாதுன்னா வந்து நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ புரிஞ்சிருக்குமே குளோபல் நேம் வந்து எங்கேயும் வந்து அக்சஸ் பண்ணலாம். அதாவது குளோபல் ஸ்கோப் ஏண்டா அது ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் ஆனுச்சு. அதே மாதிரி இந்த லோக்கல் நேம் வந்து ஃபங்க்ஷனுக்கு உள்ள மட்டும் ஆக்சஸபிள் வெளியே வந்து போனால் எரர் காட்டும். அதே மாதிரி எங்களுக்கு எரர் காட்டுது லைவாகவே. ஸோ இதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பார்ப்போம். நாங்கள் முதல் பார்த்தா என்ன வெறும் அந்த லெட் கீவேர்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் ஸ்கோப் வந்து என்ன செய்யுது குளோபல் ஸ்கோப் லோக்கல் ஸ்கோப் பார்ப்போம். அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒரு செக் பண்ணி பார்ப்போம். இந்த வார் கீவேர்ட் யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போதும் அதே மாதிரி இந்த லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணி வந்து நாங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது இந்த ஸ்கோப்பில் எதுவும் வித்தியாசம் வருதா, அதாவது குளோபல் ஸ்கோப்லையும் லோக்கல் ஸ்கோப்லையும் வெறும் வித்தியாசம் வருதான்னு நாங்கள் லைவாகவே கோடிங் எழுதி பார்ப்போம். எனக்கு அதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ஏற்கனவே செஞ்ச கோடிங்கை வந்து ஃபுல்லாக ஒருக்கா கமெண்ட் பண்ணுவோம். என்ன ஓகே நாங்கள் செஞ்ச கோடிங் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணுவோம். ஓகே சூப்பர். ஓகே ஃபுல்லாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட ஸ்லாஷ் ஓகே எல்லாம் வந்து கமெண்ட் ஆகிட்டு. ஓகே இப்போ நாங்கள் வந்து இந்த விண்டோ கொஞ்சம் உங்களோட அவுட்புட் விண்டோ கொஞ்சம் சின்ன ஆகிட்டு. ஓகே இந்த விண்டோவை பார்த்துக்கொள்ளுங்க என்ன. ஓகே நாங்கள் ஒரு ஹெடிங் கூட ஒன்று கொடுத்துக்கொள்வோம் என்ன. ஓகே ஹெடிங் கூட ஒன்று கொடுப்போம். என்ன கொடுப்போம்? ஓகே ஃபார்விஸ் லெட் ஸ்கோப்னு சொல்லி கொடுத்துக்கொள்வோம். ஷிஃப்டோட சாரி. ஓகே இப்போ என்ன கொடுப்போம்னா ஓகே வார் திஸ் வாருக்கும் லெட்டுக்கும் ஸ்கோப். ஓகே இது ரெண்டுக்கு வரைக்கும் வித்தியாசம். வாரிசு லெட்டுன்னு வந்து எங்களை கேரிங்க வச்சுக்கொள்வோம். ஓகே இப்போ நாங்கள் அடுத்தது நாங்கள் கோடிங் எழுதி பார்ப்போம் லைவாக. ஓகே இதில் முதலாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் இதில் பற்றியெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. நாங்கள் வர எபிசோடுகளில் ஃபங்க்ஷன் இதில் பற்றியெல்லாம் வடிவாக விளக்கமாக பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த வாருக்கும் லெட்டுக்கும் ஸ்கோப்பில் எதுவும் வித்தியாசம் வருதா மட்டும் செக் பண்ணுவோம். அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே முதலாவது வந்து நாங்கள் வார் ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லி ஓகே முதலாவது வார் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்கோப் எழுதி இதில் செக் பண்ணுவோம். ஓகே வார் ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஓகே வார் ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு ஒரு கேள்வி போட்டுட்டு ஓகே ஒரு கொமெண்ட் அடிச்சுட்டு ஓகே அதுக்குள்ளே நாங்கள் வந்து இந்த கோடிங்கை வந்து எழுதுவோம். ஓகே முதலாவது வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது ஃபங்க்ஷன் இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே ஃபங்க்ஷன் டெஸ்ட் வாரண்டே இருக்கட்டும். ஃபங்க்ஷன் டெஸ்ட் வார் முதலாவது வந்து நாங்கள் டெஸ்ட் வார தான் எங்களோட ஃபங்க்ஷன் நேம். டபுள் கோட்ஸ் இருக்குது. டபுள் கோட்ஸ் பக்கத்தில் கேர்லி பிரேக்கெட் ஓப்பன் க்ளோஸ். அதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும் ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம். இஃப் வந்துட்டு ட்ரூவாக இருந்தால் அங்கே பக்கத்தில் ஒரு கேர்லி பிரேசஸ் கொடுப்போம். ஓகே சாரி கேர்லி பிரேசஸ்
அந்த கேர்லி பிரேக்கர்ஸுக்கு வார் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். வார் எக்ஸ் ஈக்குவல் ஓகே 10 கொடுப்போமே. ஓகே 10 கொடுப்போம். ஓகே அப்போ பக்கத்தில் ஃபங்க்ஷன் ஸ்கோப் பண்ணி கொடுப்போமே. இந்த நாங்கள் முதல்ல பார்த்துறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிரியேட் பண்ணால் அது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப் இல்லை லோக்கல் ஸ்கோப், அது ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லுது. ஓகே அப்படி இருக்கட்டும், ஃபங்க்ஷன் முழுக்க வந்து நாங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ ஓகே அடுத்தது வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த இஃப் கண்டிஷன் இருக்குது தானே, இஃப் கண்டிஷன் இந்த 2 கேர்லி பிரேக்கெட் இதுக்கு வெளியே வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே console டாட் வந்து நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். முதலாவது வந்து நாங்கள் எங்கள் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு பிறகு எங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். நீங்கள் ரைட் சைடில் நீங்கள் இது console டாட் எக்ஸ்னு வந்து நாங்கள் இந்த எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண உடனே நீங்கள் இப்போ யோசிக்கக்கூடாது எங்கள் ரைட் சைட் வந்து பிரிண்ட் ஆகலைன்னு சொல்லி. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இந்த டெஸ்ட் ஃபார்ன்னு சொல்கிறது எங்களோட ஃபங்க்ஷன் நேம். இதை வந்து கால் பண்ணால் தான் வந்து எங்களோட ஃபங்க்ஷன் வந்து வேலை செய்யும். ஸோ முதல்ல வந்து இதை கிரியேட் பண்ணுவோம். ஓகே எங்களோட முதலாவது இப்போ இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். சரியா? ஓகே இப்போ என்ன செய்யணும்னா ஒரு எரருமே காட்டல. எங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் விண்டோலேயே எங்களுக்கு ஒரு எரருமே வரல, எல்லாம் சரி இந்த வருது. அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த லெட் இருக்கு தானே, இது நாங்கள் என்னத்தை வச்சு கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த வார் கீவேர்டை பற்றி வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன வார் கீவேர்டை யூஸ் பண்ணி தான் இந்த இதுக்குள்ளே இந்த லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியுமே வடிவாக பாருங்கள். எக்ஸுக்கு முன்னால் எக்ஸ் வந்து எங்களோட வேரியபிள் நேம், முன்னுக்கு வந்து வார் கீவேர்டை யூஸ் பண்ணி வந்து இந்த வேரியபிளை கிரியேட் பண்ணிடுவோம். அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம்னா இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் வந்து லெட்டை வந்து யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். சரி லெட் அதை வந்து நாங்கள் லெட் பிளாக் ஸ்கோப்னு சொல்லலாம். சரியா? லெட்டை யூஸ் பண்ணி வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே ஃபங்க்ஷன் லெட் அதுக்குள்ளே வந்து ஓகே கேலிபிரேஸ் ஓப்பன். ஓகே இந்த கேர்லி பிரேசஸ்க்கு உள்ள இதுக்கே வந்து அதே மாதிரி ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதுவோம். இஃப் வந்து அதுக்கு வந்து ட்ரூவாக இருந்தால் ஓகே இஃப் ட்ரூ அந்த கேர்லி பிரேசஸ்க்கு என்ன எழுத போகிறோம். ஓகே இஃப் ட்ரூவாக இருந்தால் வார் இதுக்கு வந்து நாங்கள் லெட் யூஸ் பண்ணுவோம். முதல் ஃபங்க்ஷனில் வார் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் லெட் யூஸ் பண்ணுவோம். லெட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். லெட் முதல்ல எக்ஸில் வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். இப்போ y ஈக்குவல் ஓகே 20 கொடுப்போம். ஓகே இது வந்து நான் பக்கத்தில் புளக் ஸ்கோப்னு வந்து கொடுத்துக்கொள்வோம். இப்போ என்ன இஃப்னு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். என்ன வைன்னு சொல்லி அதை வந்து லெட்டில் கிரியேட் பண்ணியிருக்கோம். லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த இஃப் கண்டிஷன் இருக்குது தானே, அதாவது இந்த எங்களோட ப்ராக்கெட் ஒன்று அந்த கர்லி பிரேசஸ் ஒன்று அழிஞ்சிட்டு அதில் வந்து நான் போட்டுக்கொள்வோம். ஓகே இப்போ வந்து எரர் ஒன்று காட்டலை. ஸோ வந்து நான் என்னோட எரர் காட்டலை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே இதை வந்து கீழே கொண்டு வந்துடுவோம். ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த இஃப் கண்டிஷன் இருக்குது தானே, இதுக்கு வெளியே வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அதே மாதிரி முதலாவது மேலே இருக்க ஃபங்க்ஷனில் கிரியேட் பண்ண மாதிரியே இந்த console டாட் லோக்கில் வந்து வையை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். console டாட் லோக் வை. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வையை வந்து இதுக்கு வெளியே வந்து பிரிண்ட் பண்ணிட்டோமே. லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், வை இருக்குது, வையை வந்து இதுக்குள்ள வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே console dot log y let y true test let. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், எங்களோட 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது வார் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் உள்ள கிரியேட் பண்ண எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டெஸ்ட் வார், முதலாவது ஃபங்க்ஷன் வந்து டெஸ்ட் வார், அதுக்குள்ளே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இஃப் கண்டிஷனுக்கு வந்து எக்ஸ் இந்த பேரில் வந்து வார் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து டெஸ்ட் லெட், அதில் வந்து லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி பைன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது சேம் தான், ரெண்டுமே வந்து சேம் ஃபங்க்ஷன். ஆனால் வந்து டெஸ்ட் வார் முதலாவது ஃபங்க்ஷனில் வந்து வார் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது ஃபங்க்ஷனில் வந்து லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே இப்போ வந்து நீங்கள் யோசிப்பீங்க எங்கடா வலது பக்கம் அந்த எங்களோட அவுட்புட் விண்டோவில் எந்த ஒரு எரருமே காட்டலை, ரிசல்ட்ஸும் காட்டலை. முதலாவது நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு ஆனால் நான் இன்னும் கால் பண்ணலை. ஓகே இப்போ நாங்கள் வந்து இதுக்குள்ள கால் பண்ணுவோம் எங்களோட ஃபங்க்ஷன்.
முதலாவது வந்து டெஸ்ட் வார், டிஎஸ்டி டெஸ்ட் வார் எங்களோட ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம். ஓகே, டெஸ்ட் வாரை வந்து கால் பண்ணிட்டோம். பார்த்துங்க எந்த ஒரு எரருமே வரல. ரைட் சைட் பாருங்க, அவுட்புட் வந்து 10ன்னு வந்திருக்கு பாருங்க. ரைட் சைட் எங்கட விண்டோவில் பாருங்க, இந்த அவுட்புட் வந்து 10ன்னு வந்திருக்கு. ரைட் சைட் எங்கட அவுட்புட் விண்டோவில் பார்த்தா தெரியும் 10ன்னு சொல்லி, அதாவது 10ன்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. அதாவது முதலாவது ஃபங்க்ஷன் இருக்கு தானே எங்கட முதலாவது டெஸ்ட் வார் ஃபங்க்ஷன், அது வந்து பெர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யுது. எங்களோட முதலாவது டெஸ்ட் வார்ன ஃபங்க்ஷன் வந்து வடிவாக வந்து வேலை செய்யுது. உங்களுக்கு வடிவை பார்த்தாலே தெரியும். ஓகே, அடுத்தது நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா எங்களோட ரெண்டாவது ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபங்க்ஷன் டெஸ்ட் லெட், அதாவது எங்களோட இந்த வேரியபிளில் வந்து லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண இந்த வேரியபிளில் இருக்க இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவோம். ஓகே, அடுத்த எங்களோட ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து டெஸ்ட் லெட் எல்இடி. ஓகே, டெஸ்ட் லெட். ஓகே, இப்போ பாருங்க எங்களோட அவுட்புட் விண்டோ பாருங்க. ரைட் சைட் ரெஃபரன்ஸ் ஒன்று வருது எனக்கு, y is not defined at test let. ஸோ இப்போ என்ன, முதலாவது ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக வேலை செஞ்சுது. இந்த வார் கீவேர்டை யூஸ் பண்ணும்போது அதே ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷன் வடிவா பாருங்க. இந்த முதலாவது ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்காண்டு, அந்த யூஸ் பண்ண இந்த கீவேர்ட் மட்டும் தான் வித்தியாசம். மற்ற வேரியபிள் நேமும் இந்த கீவேர்ட் மட்டும் தான் வித்தியாசம். வேணும் எங்களோட வேரியபிளுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணது கீவேர்ட் வார் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து லெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன, நாங்கள் வார் யூஸ் பண்ணும்போது எங்களை வந்து என்ன சொல்கிறேன், எங்களோட ஃபங்க்ஷனுக்கு வெளியே, அதாவது இந்த இதுக்கு வெளியே வந்து, அதாவது இந்த இஃப் கண்டிஷனுக்கு வெளியே யூஸ் பண்ணும்போது எரர் வரலை. ஆனால் வந்து எங்களோட லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது அது என்ன செய்யுதுன்னா, அதாவது இந்த இஃப் ப்ளோக்குக்கு வெளியே வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணும்போது என்ன செய்யுதுன்னா, அந்த பிரிண்ட் பண்ணும்போது என்ன செய்யுதுன்னா எரர் வருது. ஸோ இப்போ நான் இதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணணும்னா, லெட் இருக்கு தானே, லெட் கீவேர்ட் வந்து மிகவும் வந்து ஒரு சேஃபான ஒரு கீவேர்ட். அதால வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா லெட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து நல்லது. ஸோ நீங்களும் வந்து இந்த லெட் கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுங்க எப்பயுமே. பட் அது இந்த ஸ்கோப் பற்றி நிறைய விஷயங்களை வந்து இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் வந்து நாங்கள் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா, நாங்கள் இது வரைக்கும் வந்து லேர்ன் பண்ண விஷயங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து சில எக்ஸசைஸ் வந்து செய்ய போகிறேன். நீங்களும் வந்து என்ன செய்ய, இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேர்ந்து. ஓகே, இப்போ நாங்கள் வந்து முதலாவது இந்த நாங்கள் ஏற்கனவே செஞ்ச அந்த கோடிங்கெலாம் வந்து என்ன செய்வோம்னா, இந்த குளோபல் ஸ்கோப் இதுகள் சம்மந்தமாக பார்த்த கோடிங்க, லோக்கல் ஸ்கோப் சம்மந்தமாக பார்த்த கோடிங்கெல்லாம் வந்து கண்ட்ரோல்/, கொடுத்து கமெண்ட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா, நாங்கள் இது வரைக்கும் லேர்ன் பண்ண விஷயங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, முதலாவது என்ன செஞ்சு பார்க்கலாம். முதலாவது ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு கோடிங் வந்து எழுதுவோம். ஓகே, அப்போ என்ன செய்யணும், முதலாவது வந்து நாங்கள் ஒரு ஹெடிங் ஒன்று கொடுத்துக்கொள்வோம். என்ன கொடுப்போம், ஸ்டூடெண்ட் இன்ஃபோ ஸ்டோர்னு சொல்லி கொடுத்துக்கொள்வோம். ஓகே, STUD ஸ்டூடெண்ட் இன்ஃபோ ஸ்டோர் STOR. ஓகே, ஸ்டூடெண்ட் இன்ஃபோ ஸ்டோர்னு சொல்லி நாங்கள் ஒரு சின்ன ஒரு கோடிங் ஒன்று இதை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, என்னதுக்குன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் கொண்டு எழுத போகிறோம். ஓகே, முதலாவது எங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணும். முதலாவது வந்து என்ன செய்வோம், ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து ஸ்டோர் பண்ணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். என்ன, ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஒரு சேஞ்ச் ஆகாது, அதாவது மாறாத ஒரு பெருமானம். அதில் வந்து நாங்கள் வந்து எங்களோட கான்ஸ்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி வந்து எங்களோட வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ எங்களோட கான்ஸ்ட் கீவேர்ட் இருக்குது, கான்ஸ்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி முதலாவது ஸ்டூடெண்ட் ஐடி இப்போ இதில் என்ன யூஸ் பண்ணோம், நாங்கள் எங்களோட கமல் கேஸ் யூஸ் பண்ணுறோம். அதையும் பார்த்து கொடுங்க, கமல் கேஸ். ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துக்கொள்ளும். ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம் பாருங்க. முதலாவது வந்து எங்களோட பெருமானம், அதாவது இந்த வேரியபிளோட பெருமானம் வந்து மாறாது எப்பயுமே. அதால் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி வந்து சேஞ்ச் ஆகாது தானே. அதில் வந்து கான்ஸ்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஐடிக்கு வந்து நாங்கள் கமல் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதான் வந்து நாங்கள் வந்து ஃபார்முலா வந்து கூடுதலாக நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இருந்தால் இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மாலில் தொடங்கும், அடுத்த நெக்ஸ்ட் லெட்டர் வந்து எப்பயும் வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம், அதாவது இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை கொடுத்துருக்கோம். ஓகே, என்ன இதில் பெருமானம் வந்து சேஞ்ச் ஆகாது, அதில் வந்து கான்ஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். லெட் கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன செய்வோம்னா, ஸ்டூடெண்ட் நேம், ஏன்னா ஸ்டூடெண்ட் நேம் வந்து சில நேரம் மாறலாம், சேஞ்ச் பண்ணலாம். அதில் வந்து ஸ்டூடெண்ட் நேமை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஜோன் டோண்டே இருக்கட்டும், சஜஷனில் காட்டுறதை யூஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் நேம் இது வந்து கெமல் கேஸ் யூஸ் பண்ணிக்கோ, ஜோன் டோ. அடுத்தது வந்து நாங்கள் வந்து இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம், லெட் கிரேட். ஓகே,
GRADE கிரேட் கிரேட் என்ன கொடுப்போம் டபுள் கோட்ஸுக்கு கிரேட் 10 என்று கொடுப்போமா ஓகே ERA சாரி ERA கிரேட் 10 கிரேட் வந்து நாங்கள் 10 என்று கொடுத்துட்டோம் ஓகே செமிகாலன் கொடுத்து க்ளோஸ் பண்ணி கொடுப்போம் ஓகே அடுத்தது இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம் என்ன ஓகே டோட்டல் மார்க்ஸ் அதுவும் என்ன சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயம் அதனால் லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோங்க டோட்டல் மார்க்ஸ் TAL டோட்டல் மார்க்ஸ் ஓகே 450 வைப்போம் டோட்டல் மார்க்ஸ் வந்து 450 ஓகே அடுத்து இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம் கான்ஸ்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் எப்போ என்ன செய்யும் எப்பயும் வந்து சேஞ்ச் ஆகுது இப்போ 100க்கு நீங்கள் 50 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த 100 மார்க்ஸ் வந்து எப்பயுமே வந்து அந்த ஃபுல் மார்க்ஸாக இருந்தால் அது வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகுது ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா கான்ஸ்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம் மேக்ஸ் மார்க்ஸ் ஓகே மேக்ஸ் மார்க்ஸ் ஈக்குவல் 500 இருக்குது இப்போ 500க்கு நீங்கள் வந்து டோட்டலாக வந்து 450 எடுத்திருக்கீங்க அந்த ஸ்டூடெண்ட் எடுத்திருக்கிறேன் அதாவது இந்த ஜோன் டோன் ஸ்டூடெண்ட் சுருக்கி ஜோனே வச்சுக்கொள்ளுங்க ஓகே ஜோனோட ஸ்டூடெண்ட் வந்து இதுக்கு வந்து 500 மார்க்ஸ் எடுத்திருக்கு ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் நான் பிரிண்ட் பண்ணதை லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படி வந்து நாங்கள் ஒரு டாஸ்கில் ஒரு விஷயத்தை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் ஸோ அதுக்கு நாங்கள் தெரியும் உங்களுக்கு வந்து console.log CONSOLE console.log டபுள் பிராக்கெட்ஸுக்கு வந்து முதலாவது வந்து டபுள் கோட்ஸுக்கு வந்து ஒரு விஷயம் அதாவது வந்து இது என்ன விஷயம்னு சொல்லுவோம் முதலாவது வந்து அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி ST ஓகே ஸ்டூடெண்ட் ஐடி பாருங்கள் ஸ்டூடெண்ட் இதை சொல்லுவோம் ஒரு வேர்ட் நாங்கள் ஒரு வேர்ட்டை வந்து அப்படி இருக்கிற மாதிரி அப்படியே பிரிண்ட் பண்ணி காரத்துக்கு என்ன செய்வோம்னா டபுள் கோட்ஸுக்கு அதாவது ஒரு டபுள் கோட்ஸுக்கு கொடுத்தோம்னா அப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரியே பிரிண்ட் ஆகும் இது என்ன பார்த்தீங்க ஸ்டூடெண்ட் ஐடி கோலன் கொடுத்துருக்கோம் அதுபோல் ஒரு ப்ளஸ் இதை சொல்லுவோம் அந்த ப்ளஸ்ஸை சொல்லுவோம் வந்து கன்காட்டினேஷன் இந்த கன்காட் பண்ண சொல்லுவோம் அதாவது இந்த ஸ்ட்ரிங்கையும் இஞ்சால கொடுத்துருக்கேன் இங்கே அந்த ரெண்டு இதை வந்து நான் சேர்த்து இதுகளை பற்றி நாங்கள் வர எபிசோடில் வந்து விரிவாக பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் பேசிக்காக இது வரைக்கும் லேர்ன் பண்ணது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க ஓகே ஸ்டூடெண்ட் ஐடியை பிரிண்ட் பண்ணிட்டோம் முதலாவது ஓகே ஸ்டூடெண்ட் ஐடி பிரிண்ட் ஆகிட்டு ஓகே ஓகே உங்களோட ரைட் சைடு பார்த்தீங்க அதாவது எங்களோட அவுட்புட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியுமே ஸ்டூடெண்ட் ஐடி 1 2 3 4 500 ஓகே அப்போ நான் முதலாவது விஷயத்தை வந்து நாங்கள் வந்து முதலாவது ஸ்டூடெண்ட் ஐடி வேரியபிளுக்கு வந்து ஸ்டோர் பண்ண விஷயத்தை வந்து நான் பிரிண்ட் பண்ணிட்டோம் ஓகே அடுத்து ரெண்டாவது பிரிண்ட் பண்ணுவோம் என்ன அதுக்கு இந்த console console.log console.log டபுள் பிராக்கெட்ஸுக்கு ஸ்ட்ரிங் ஒரு இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் என்னோட ஸ்டூடெண்ட் நேமை தானே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் ரெண்டாவது விஷயம் நேம் தானே ஸ்டூடெண்ட் நேம் அப்போ என்ன ஸ்டூடெண்ட் நேம் வந்து கொடுப்போமே ஓகே ஸ்டூடெண்ட் நேம் ஓகே ஓட்டோ செஷன் கார்டு ரிஜெக்ட் பண்ணுவோம் ஓகே ரெண்டாவது விஷயம் என்ன ஸ்டூடெண்ட் நேம் ப்ளஸ் என்ன சொல்கிறேன் இந்த இது எங்களோட வேரியபிள் நேம் ஸ்டூடெண்ட் நேம் அதில் ஜோனை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ ரைட் சைடு உங்களோட விண்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஜோன் இந்த வந்து பிரிண்ட் ஆகிட்டு ஓகே அடுத்த மூணாவது விஷயம் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் என்ன எங்களோட கிரேட் அதாவது ஜோன்ற கிரேட் என்னன்னு அதாவது console.log சாரி டபுள் பிராக்கெட்ஸுக்கு அதாவது டபுள் கோட்ஸ்க்கு ஒரு கிரேட் என்ன GRA கிரேட் அங்கால ப்ளஸ் அப்போ தான் வந்து எங்களோட இதை வந்து பிரிண்ட் பண்ணலாம் நம்மளோட ஸ்ட்ரிங் இதோட சேர்த்து வேர்ட்டோட சேர்த்து ஸோ ப்ளஸ் கொடுத்துக்கொள்வோம் அங்கே வந்து எங்களோட வேரியபிள் நேம் வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு கிரேட் அதையும் கொடுத்துக்கொள்வோம் ஓகே அங்கே வந்து எங்களோட செமிகோலன் கொடுத்து எங்களோட இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பாருங்கள் கிரேட் வந்து என்ன கிரேட் 10ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு ஓகே அடுத்தது என்ன அவரோட டோட்டல் மார்க்ஸ் console.log டபுள் பிராக்கெட்ஸுக்குள்ள டபுள் கோட்ஸ் அதுக்கு டோட்டல் மார்க்ஸ் ஓகே டோட்டல் மார்க்ஸ் வந்து என்ன ஓகே டோட்டல் மார்க்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியுமே டோட்டல் மார்க்ஸையும் பிரிண்ட் பண்ணிட்டோம் டோட்டல் மார்க்ஸ் வந்து 450 அடுத்த விஷயம் என்னது இந்த மேக்ஸ் மார்க்ஸ் தெரியுமே மேக்ஸ் மார்க்ஸ் வந்து 500 அது வந்து பிரிண்ட் ஆகிட்டு ஸோ இது முதலாவது ஃபங்க்ஷன் இது என்ன ஸ்டூடெண்ட் இன்ஃபோ ஸ்டோர் பண்ணுற ஒரு சின்ன ஒரு கோடிங் ஒன்று செஞ்சிட்டோம் ஒரு சிஸ்டம் ஒன்று செஞ்சிட்டோம் ஓகே இதான் வந்து முதலாவது எக்ஸாம்பிள் ஓகே நாங்கள் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம்னா ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம் ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு
ஒரு வேரியபிள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ பின்னு சொல்லி 2 வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ண விஷயத்தை வந்து பியில் கொண்டே ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி பியில் இருக்கிற வேல்யூவை வந்து ஏல அதாவது ஸ்வாப் பண்ணுவோம். ஒரு வேரியபிள் இருக்க இன்னொரு வேல்யூவை வந்து இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு பார்ப்போம். அதுக்கு மேலே என்ன செய்வோம்னா நாங்கள் ஏற்கனவே செஞ்ச கோடிங் வந்து கமெண்ட் பண்ணி கொள்வோம். ஓகே, இது கீழே வருவோம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸ்வாப்ஸ் வேரியபிள்ஸ் கொடுப்போம் ஹெடிங்கோட. ஓகே, SW AP swap two variables. ஓகே, என்னோட ஹெடிங் வந்து swap two variables. முதலாவது வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். என்னோட லெட் கீவேர்டை கொடுத்தேனே லெட் a ஈக்குவல் வந்து ஃபைண்ட் கொடுப்போம். அடுத்து இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். லெட் b ஈக்குவல் 10 கொடுப்போம். வேணாம், உங்களுக்கு ஈஸியாக விளங்குறதுக்கு எப்படி கொடுப்போம்னா வந்து அப்போ தான் வழியாக தெரியும். லெட் a ஈக்குவல் வந்து ஆப்பிள்னு கொடுப்போம். ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து சொல்லுவோம். டபுள் கொஸ்டின் a ppl ஆப்பிள். ஓகே, ரெண்டாவது வந்து நான் பனானா. முதலாவது வந்து ஆப்பிள், ரெண்டாவது வந்து பனானா. ரெண்டு வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன செய்வோம், பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதாவது எங்களோட வேரியபிளை வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு முதல் அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். console log டபுள் ப்ராக்கெட்ஸுக்குள்ள டபுள் கோட்ஸ், அதுக்கு வந்து பிஃபோர் இப்படியே கொடுப்போம். ஓகே, இப்போ பாருங்க என்ன பிஃபோர் ஸ்வாப், அதாவது நாங்கள் ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வந்து ஏட வேல்யூ வந்து ஆப்பிள்னு இருக்கு. அதே மாதிரி பீட வேல்யூ, அதாவது இந்த பீட வேல்யூ தெரியும் உங்களுக்கு, பி அதில் வேல்யூ பெனானான்னு இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியுமே, பாருங்க கொஞ்சம் பெருசாக காட்டுறேன். பிஃபோர் ஸ்வாப் ஏ ஈக்குவல் ஆப்பிள் கமா பி ஈக்குவல் பனானான்னு இருக்கு. ஓகே, என்ன சொல்ல ரெண்டு வேல்யூ இருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அடுத்தது இப்போ ஸ்வாப் பண்ண போகிறோம். நாங்கள் என்ன சரி ஸ்வாப் டூ வேரியபிள்ஸ். இப்போ நாங்கள் அடுத்து ஒரு சின்ன ஒரு கேள்வி கொண்டு போட முடியல வந்து ஸ்வாப் யூஸிங்க டெம்ப் வேரியபிள், என்ன ஒரு இன்னொரு வேரியபிளை யூஸ் பண்ணி ரெண்டையும் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஓகே, இந்த யூஸிங் டெம்பரரி வேரியபிள், ஒரு டெம்பரரியை வந்து ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை என்ன செய்ய போகிறோம்னா ஸ்வாப் பண்ண போகிறோம். அதாவது ஏல இருக்க வேல்யூ, அதாவது இப்போ ஏல வந்து ஆப்பிள் இருக்குது, பியில் வந்து பனானா இருக்குது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பியில் ஆப்பிளை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏல வந்து பனானா ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து செய்ய போகிறோம், பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து கோட் எழுதுவோம். நாங்கள் முதலாவது வந்து என்ன செய்யணும், ஓகே லெட் கீவேர்ட். ஓகே, அந்த நாங்கள் ஸ்வாப் பண்ண யூஸ் பண்ணுற வேரியபிளை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா டெம்ப், அதாவது டெம்பரரி, அதால் வந்து டெம்ப்னு வச்சுக்கொள்வோம். அதில் என்ன செய்வோம்னா வந்து நாங்கள் இந்த இந்த வேரியபிளை கொண்டு போட்டு வைப்போம். எக்ஸாம்பிள் ஓகே ஈக்குவல் ஏ செமிகோலன் கொடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ என்ன செஞ்சிட்டோம், இப்படியே பாருங்கள் அதாவது டெம்பரரி இந்த ஒரு வேரியபிள் ஒன்று டெம்ப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதில் கொண்டு ஏயை கொண்டு ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்போ ஏற வேல்யூவை கொண்டு அதில் கொண்டு ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்வோம்னா ஏ இருக்குது தானே, ஏல வந்து பியில் வெளியே ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ ஏ ஈக்குவல் பி செமிகோலன் கொடுத்துக்கொள்வோம். ஓகே, செமிகோலன் கொடுத்துட்டோம். இப்போ என்ன செஞ்சிட்டோம், அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து ஏக்குள்ளே வந்து பியை கொண்டு ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே, அதாவது ஏண்ட வேரியபிளுக்குள்ளே வந்து பின்ற வேல்யூவை கொண்டு ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே, மூன்றாவது என்ன செய்ய போகிறோம்னா பிக்குள்ளே வந்து இந்த டெம்பு முதலாவது இந்த டெம்ப் இருக்குது தானே, டெம்புன்ற வேரியபிள் நேமுக்குள்ள வேரியபிள்கள் கொண்டு ஏயை கொண்டு ஸ்டோர் பண்ணணும். இப்போ திருப்பி லாஸ்ட்டில் என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் மாற்றின பிறகு, அதாவது ஏக்குள்ளே பியை ஸ்டோர் பண்ண பிறகு என்ன செய்ய போகிறோம்னா திருப்பி இந்த பிக்குள்ளே வந்து என்ன செய்ய போகிறோம்னா வந்து பி வந்து எம்டியாக தான் இருக்கும். இப்போ வந்து பிக்குள்ளே வந்து நாங்கள் இந்த டெம்புன்ற வேரியபிளை கொண்டு போட போகிறோம். ஸோ b ஈக்குவல் டி டெம்ப். ஓகே ஓகே, இப்போ என்ன செஞ்சிட்டோம், லாஸ்ட்டாக வந்து வீக்கில் வந்து டெம்பை கொண்டே போட்டுட்டோம். ஓகே, இப்போ நான் என்ன செய்வோம், பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் எல்லாம் முடிஞ்சிட்டேன். இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு சோட கொடுப்போம். console log டபுள் ப்ராக்கெட்ஸுக்கு வந்து முதலாவது டபுள் கோட்ஸ், இதை வந்து நாங்கள் ஆஃப்டர் ஸ்வாப்னு கொடுப்போம். AF ஆஃப்டர் SWAP ஆஃப்டர் ஸ்வாப் ஒரு ஸ்பேஸ் விட்டு A ஈக்குவல் அங்கே என்ன வரணும், ஸ்பேஸ் வந்து A ஈக்குவல் என்ன வரும், A ஈக்குவல்
முதலாவது வெளி ஏழை வெளியே கொடுக்குறோம். என்ன செய்யணும்? முதலாவது நாங்கள் ஒரு ப்ளஸ் 2 கொடுக்கணும். அது பிறகு ஏழை வெளி ஏ வந்து நாங்கள் அதில் கொடுப்போம். அவர் ஸ்பேஸ் விட்டு அங்கே ப்ளஸ் பண்ண போகிறோம். என்ன அடுத்த டபுள் கோட்ஸுக்கு அடுத்து அதை என்ன ஷோ பண்ணி காட்டணும்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து டபுள் கோட்ஸுக்கு வந்து முதலாவது வந்து ஏஎம்பிஐயும் ஒரு கமா ஃபாலை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுவோம். அதில் வந்து என்ன செய்வோம்னா நாங்கள் வந்து ஒரு கமா வந்து கொடுத்துக்கொள்வோம். அது பிறகு பி தான் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறோம். அதனால் பி வந்து இதில் இருக்காருன்னு சொல்லி நாங்கள் காட்டுவோம். ஸோ இப்போ நான் என்ன செய்வோம்னா இதை விட்டு வெளியே வந்து கொள்வோம். அதாவது ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம். ஓகே, இதுக்கு பண்ணி கன்கிராட் அந்த கன்கிராட் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். என்ன சொல்கிறேன், ரெண்டை இணைக்கிறது யூஸ் பண்ணுறது. அதை யூஸ் பண்ணி பிஏ கொடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்யுங்க. ஓகே ஓகே இப்போ பாருங்க. முதலாவது வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு ஏன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து அப்பிள்ன்ற வெளியை கொண்டு ஸ்டோர் பண்ணோம். அதே மாதிரி பீன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். அதில் கொண்டு பெனாவை ஸ்டோர் பண்ணோம். திருப்பி என்ன செஞ்சோம், அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். அதாவது நாங்கள் ஒன்றுமே செய்யலை, ஸ்வாப் பண்ணல, சும்மா பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். அதுக்கு சும்மா என்ன ஸ்வாப் பிஃபோர் ஸ்வாப்னு சொல்லி ஒரு முன்னுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து அப்படி என்ன செஞ்சிருக்கோம், அப்படியே வந்து என்ன செய்யுது, பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அது என்ன செய்யும், ரைட் சைடில் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். இந்த பாருங்க, முதலாவது பாருங்க, பிஃபோர் ஸ்வாப் ஏ ஈக்குவல் ஆப்பிள் பி ஈக்குவல் பனானான்னு வந்துருக்கு. ரெண்டாவது என்ன செய்யிருக்கோம், திருப்பி ஒரு டெம்பரரின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோம். என்ன லெட் டெம்பிள் சொல்லி அதுக்குள்ள கொண்டு இந்த ஏட வேல்யூ, அதாவது இப்போ என்ன நடக்குன்னா இந்த டெம்பரரிக்கு வந்து ஏட வேல்யூ போயிடும். அப்போ என்ன அப்பிள்ன்ற வெளியே வந்து டெம்பரரிக்கு போயிட்டு முதலாவது இந்த லைன்ஸ் கோடிங் எழுதும்போது திருப்பி ரெண்டாவது என்ன நடக்குன்னா ஏக்குள்ள வந்து பிஏ ஸ்டோர் பண்ணணும். அதாவது இப்போ என்ன சொல்கிறேன், ஏட வெளியே வந்து பிக்குள்ள இந்த டெம்புக்குள்ளே போட்டோன்னா ஏ வந்து எம்டியாக இருக்கும். இப்போ ஏக்குள்ளே வந்து பனானாவை கொண்டே போடுறோம், பிஏ போட்டோன்னே இப்போ என்ன செய்யும், திருப்பி மூன்றாவது ஸ்டெப் வந்து பனானா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ என்ன செய்கிறோம், முதலாவது வந்து நாங்கள் ஏண்ட வெளியே வந்து டெம்பரேச்சருக்கு ஸ்டோர் பண்ணி விட்டோம், அதாவது இந்த டெம்பரரிக்கு ஸ்டோர் பண்ணி விட்டுருந்தாங்க. அதை இப்போ என்ன செய்கிறோம்னா திருப்பி கொண்டாந்து பிக்க போகிறோம். போட்டோன்னே இப்போ என்ன ஸ்வாப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஏக்குள்ள அப்பிள் இருந்தது, இப்போ வந்து ஏக்குள்ள பனானான்னு மாறிடும். அதே மாதிரி முதல் வந்து பியில் வந்து பனானா இருந்தது, இப்போ பிக்கு அப்பிள் வந்து. இப்போ உங்களுக்கு சொல்ல அவுட்புட் விண்டோவில் பார்த்தா தெரியுமே, ஆஃப்டர் ஸ்வாப் ஏக்குள்ள வந்து பனானா இருக்குது, பிக்கில் வந்து அப்பிள் இருக்குது. ஸோ பாருங்கள், அப்பிள் மற்றும் பனானா வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எங்களோட ரெண்டாவது எக்ஸசைஸ். ஓகே, இப்போ நாங்கள் சில கொமன் மிஸ்டேக் பார்ப்போம். அதாவது பிகினர்ஸ் அதிகம் கூட விடக்கூடிய இந்த கொமன் மிஸ்டேக், அதாவது இவங்க கோடிங் எழுதும்போது சில மிஸ்டேக் விடுவாங்க, அதாவது கொமனாக விடக்கூடிய மிஸ்டேக் பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல் வந்து நாங்கள் லைவாகவே கோடிங் எழுதி இந்த என்ன மாதிரி மிஸ்டேக்கள் விடுவாங்கன்னு லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேலே வந்து எங்களோட கோடிங்கை வந்து நாங்கள் வந்து கொமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்வோம். அப்போ தான் வந்து எங்களோட கோடுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, பழைய கோட். ஓகே, இப்போ நாங்கள் வந்து புதுசாக வந்து எங்களோட ஹெடிங் வந்து எங்களோட ஹெடிங் ஓகே என்ன கொடுக்கலாம், கோடிங் மிஸ்டேக்ஸ் கொடுப்போம். என்ன பிகினர் மிஸ்டேக். ஓகே, பிகினர் மிஸ்டேக் GI பிகினர் கோடிங் மிஸ்டேக்னு கொடுப்போம். CODAINH கோடிங் மிஸ்டேக்ஸ். ஓகே, எங்களோட ஹெடிங் வந்து பிகினர் கோடிங் மிஸ்டேக்ஸ். ஓகே, அதில் முதலாவது பார்ப்போம் என்ன மிஸ்டேக் வந்து விடுவாங்க. முதலாவது நாங்கள் ஒரு இதை ஒன்று கோடிங் எழுதுவோம். அதாவது கான்ஸ்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி வந்து கான்ஸ்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கான்ஸ்ட் பை. ஓகே, கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து அதுக்கு கீழே பை ஈக்குவல் 3.4 கொடுத்துரும். ஓகே, இப்போ பாருங்க, இந்த ரைட் சைட் எங்கள் அவுட்புட் விண்டோவில் பாருங்க, எரர் ஒன்று காட்டுது. சிண்டெக்ஸ் எரர், மிஸ்ஸிங் இனிஷியலைசேஷன் கான்ஸ்ட் டிக்ளரேஷன் காட்டுது. ஓகே, இந்த எரர் காட்டுது. இது ஏன் காட்டுதுன்னு உங்களுக்கு விளங்குங்க. இதில் என்ன நடக்குன்னா, நாங்கள் வந்து இந்த கான்ஸ்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம்னா என்ன செய்யணும்னா, முதலாவது சிலாக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, முதல் வந்து வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டு வந்து பிறகு வந்து என்ன செய்வாங்கன்னா வெளியே வந்து அசைன் பண்ணுவாங்க. அப்படி தான் இப்படி நாங்களும் செஞ்சுருக்கோம். கான்ஸ்டன்ட் கீவேர்டை கொடுத்து ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் பையில். அது பிறகு என்ன செஞ்சுருக்கோம், அந்த பைக்கு ரெண்டாவது ஸ்டெப்பாக வந்து வெளியே வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் இது மிஸ்டேக். என்ன சொல்கிறேன், கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணும்போது வெளியே கொடுக்காம விடுறது வந்து என்ன செய்யணும், முதலாவது ஃபர்ஸ்ட் லைனே வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா வெளியே கொடுக்கணும். அதாவது கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணும்போது என்ன செய்யணும், நாங்கள் வந்து வெளியே கொடுக்கணும். பிறகு என்ன செய்யலாம், அது நாங்கள் வந்து இப்போ மாற்றிடலாம், அதாவது சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்யலாம், இது ஒரு பிழையான முறை. ஸோ இதுவும் வந்து கூடுதலாக பிகினர்ஸ் வந்து விரும்புகிற ஒரு
மெயினான ஒரு மிஸ்டேக். இப்போ நாங்கள் இதை வந்து இப்போ சரியாக எழுதி பார்ப்போமேன்னு சொல்லுவோம். ஓகே, இதை வந்து இதை இப்படி எழுதுனா சரி, இது வந்து ஃபுல்லாக அப்போ என்ன செய்யணும், இப்படி தான் இப்படி கிரியேட் பண்ணால் சரியான வரும். என்ன சொல்கிறேன், இப்படி எழுதணும் நாங்கள். இப்போ பாருங்க எரர் இல்லை, ரைட் சைடில் பாருங்கள். இப்போ பாருங்கள் சேவ் பண்ணல, அதான் வந்து எரர் காட்டுது. ஓகே, இப்போ பாருங்கள் எங்களோட அவுட்புட் விண்டோவில் வந்து எந்த ஒரு எரருமே காட்டலை. அப்போ வந்து இது ஒரு சரியான முறை. நாங்கள் சரியாக கிரியேட் பண்ண மாட்டோம், இப்படி தான் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைமில் வந்து வெளியே வந்து அசைன் பண்ணக்கூடாது. ஸோ இது முதலாவது மிஸ்டேக். ஓகே, இவரை வந்து நாங்கள் வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கொள்வோம். ஓகே, அவங்க அடுத்தது பிகினர்ஸ் விடக்கூடிய அடுத்த ஒரு மிஸ்டேக் பார்ப்போம். மிஸ்டேக் 2. அதுக்கு முதல்ல வந்து ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். எல்இடி லெட் ஸ்டூடெண்ட் நேம் எங்களோட கமல் கேஸில் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் ஜோன் சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். லெட் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் ஜோன். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, console டாட் லாக் அதுக்கு வந்து எங்களோட ஸ்டூடெண்ட் நேம் எப்படி ஸ்டூடெண்ட் நேமை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எப்படி கொடுக்க போகிறோம்னா, முதலாவது விஷயத்தில் வந்து ஸ்டூடெண்ட் நேம். ஓகே, நான் சேவ் பண்ணுவோம். இப்போ பாருங்க எங்களோட ரைட் சைடில் இருக்க அந்த அவுட்புட் விண்டோவில் பாருங்க ஸ்டூடெண்ட் நேம் இஸ் நோட்டிஃபைடுன்னு வருது. சரியாக தானே கொடுத்துருக்கோம். பாருங்க மேலேயும் அதே பேர் தான், ஸ்டூடெண்ட் நேம் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் பிளான்ட் காட்டுது பாருங்க. என்ன சொல்கிறேன், எங்களோட இங்கே ரெஃபரன்ஸ் வேறு ரெண்டு காட்டுது. ஸ்டூடெண்ட் நேம் இஸ் நோட்டிஃபைடு எங்களோட எப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணவே இல்லைன்னு சொல்லுது. அப்போ என்ன, நாங்கள் வந்து ஆல்ரெடியே பார்த்துனாங்க இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ். நாங்கள் வந்து பாருங்கள் அதே எஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கேயும் எங்களோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும். ஆனால் பாருங்கள் அங்கே எங்களோட வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது ஸ்மால் எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட் நேமுக்கு வந்து ஸ்டார்டிங்கில். இங்கே பாருங்கள் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணும்போது என்ன செய்யணும், கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து நிறைய பிகினர்ஸ் வர மிஸ்டேக். அதாவது எங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவான வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நாங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது எப்படி ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும்னா ஸ்மால் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி கேபிட்டல் யூஸ் பண்ணால் அதே மாதிரி அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பிழையான இது. ஸோ அப்போ என்ன செய்வோம்னா எரர் காட்டும். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம், கமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்வோம். இப்படி வந்து என்ன செய்யக்கூடாது, நாங்கள் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இதில் என்ன செய்வோம்னா, ஓகே திரும்பி இன்னொன்று பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். console.logல வந்து ஓகே ஸ்டூடெண்ட் நேமுக்குள்ள வந்து என்ன செய்வோம்னா ஓகே இப்போ பாருங்க முதலாவது நாங்கள் வந்து சேவ் பண்ணுவோம். சாரி, ஓகே இப்போ வந்து சேவ் பண்ணுவோம். இப்போ பாருங்க இப்பயும் வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட் நேம் இஸ் நோட்டிஃபைன்னு காட்டுது. இப்போ என்ன மிஸ்டேக், இப்போ நீங்கள் என்ன ஃபைன் பண்ணி பாருங்க. முதலாவது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு கமல் கேஸில் வந்து எழுதியிருக்கோம். என்ன நாங்கள் இது எழுதும்போது 2வது லெட்டரில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் இருக்கு நேம் உண்டு. ஆனால் இப்போ பாருங்க நான் சிமோலில் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன இப்படி வந்து கொடுக்கக்கூடாது, இதுவும் வந்து ஒரு மிஸ்டேக். அதாவது எங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இப்படியும் கொடுக்கக்கூடாது. அப்போ சரியான முறை எப்படின்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் வந்து கேபிட்டல் என் கொடுக்கணும். இப்போ வந்து பாருங்கள் ஜோன்டோ. ஓகே இப்போ பாருங்க ஜோன் பிரிண்ட் பண்ணிட்டு பாருங்க ரைட் சைடில் அவுட்புட் பின்னர். இப்போ இதான் வந்து சரியான முறை. ஸோ நாங்கள் இந்த ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம்னா ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது இல்லாட்டி கேபிட்டல் யூஸ் பண்ணோம். அதில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கோ இல்லாத வேறு ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணோம்னா வந்து அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ எங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதால் ஸோ அப்படி யூஸ் பண்ணணும். அடுத்த ஒரு முக்கியமான நீங்கள் ஒரு பிகினர்ஸ் ஒரு மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூடுதலாக வந்து இந்த வார் கீவேர்ட், அதாவது உங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது வார் யூஸ் பண்ணதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து வார் வந்து பயன்படுத்துகிறத வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுங்க. நாங்கள் லெட் மட்டும் லெட்டையும் கான்ஸ்டையும் மட்டும் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த எபிசோடில் வந்து நாங்கள் என்ன லேர்ன் பண்ணோம், வேரியபிள்ன்றது வந்து டேட்டா ஸ்டோர் பண்ண ஒரு பாக்ஸ். வார் வந்து பழசு அவாய்ட் பண்ணுங்க. லெட் வந்து மாற்றக்கூடியது டேட்டாக்கு பயன்படுத்துங்க. கான்ஸ்ட் வந்து மாறாதது டேட்டாக்கு பயன்படுத்துங்க. கமல் கேஸ் நேமிங் கன்வர்ஷன் பயன்படுத்துங்க. ஸ்கோப் என்பது வேரியபிள் எங்கு வந்து அக்சஸபிள் என்றதை வந்து தீர்மானிக்குது. இந்த ரூல்ஸில் வந்து நிலைவில் வச்சுக்கொள்ளுங்க. டிஃபால்ட் வந்து கான்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னா ஒரு வேரியபிள் நேமில் இருக்க வெளியே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லெட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வாரை வந்து மறந்துடுங்க. அந்த வார் கீவேர்ட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த எபிசோடில் வந்து நாம் டேட்டா டைப்ஸ் லேர்ன் பண்ணுவோம். அதில் வந்து ஸ்ட்ரிங்னா என்ன, நம்பர்னா என்ன, பூலியன்னா என்ன, நல்லுன்னா என்ன, அன்டிஃபைன் எல்லாம் வந்து பார்ப்போம்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான வந்து கிளிக் பண்ணுங்க. அதே மாரி கொமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க. கான்ஸ்ட் கிரேட்டர் தேன் லெட் கிரேட்டர் தேன் வார் என்று வந்து நீங்க செய்யுங்கன்னா கொமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க. நீங்க லேர்ன் பண்ணத வந்து ப்ரூவ் பண்ணுங்க. அதாவது நான் இன்றைக்கு உங்களுக்கு லேர்ன் பண்ண விஷயத்த வந்து உங்களாலயும் வந்து செய்ய முடியுதான்னு வந்து அதாவது நான் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சொல்லி தந்த விஷயத்த வந்து உங்களாலயும் வந்து செய்ய முடியுதான்னு வந்து செஞ்சு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நன்றி நண்பர்களே. எபிசோட் 3ல வந்து சந்திப்போம். வணக்கம்.